பூமிக்குரிய விடயங்கள் நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றது. நாங்கள் எங்களுக்கு ஆவிக்குரிய விடயங்கள் யோசிக்கல எங்களுக்கு சந்தோஷம் வர்றது இல்லை. அதாவது நாங்கள் வேதம் வாசித்தல், வேதத்தை ஆராய்தல், நாங்கள் சபைக்கு வந்து சபையாக கடவுளை சேவித்தல், நாங்கள் காணிக்கைகளை செலுத்துகிற அந்த சர்வாங்க காணிக்கை, சமாதான காணிக்கை, பாவ நிவாரண காணிக்கை, குற்ற நிவாரண காணிக்கை, நன்றி காணிக்கை, இவற்றை நாங்கள் செலுத்துகிற பாடல்கள், அந்த பாடல்களை நாங்கள் நன்றாக பாட தெரியும், அதை உற்சாகமா பாட தெரியும் என்றதுல எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அது எங்களுக்கு சந்தோஷத்தையும் தர்றது இல்லை. நமக்கு அதை விட வேற ஏதாவது விஷயங்கள் என்றா எங்களுக்கு சரியான சந்தோஷம். நியூஸ் கேட்கிறது, வெப்சைட்ஸ் பார்க்கிறது, நம்ம பிழையான வெப்சைட்ஸ்கள் ஒன்றும் இல்லை, பிழையான நியூஸ்கள் ஒன்றும் இல்லை. இந்த பேப்பர்கள், நமக்கு அரசியல்கள், மற்றது நாம யூடியூப்ல நாம பார்க்கிறதால் இதுகள்ல எங்களுக்கு சரியான சந்தோஷம். ஆனா கர்த்தரை நாங்கள் குடும்பமா நாளாந்தம் சேவிக்கிறதுக்கும் சபையாக சேவிக்க வரைக்குள்ள செலுத்துற காணிக்கைகள் எங்களுக்கு திறமா செலுத்தணும் ஆண்டவருக்கு. அதனால அந்த காணிக்கைகள் நாம நன்றாக அதுல பரிச்சயமாயிருந்து அதை உற்சாகமா செலுத்துறதுக்கு என் ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படணும் என்றதுல எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அப்படிப்பட்ட மனநிலையத்தை நாங்கள் மண்ணான மனநிலை என்று சொன்னாங்க. மாம்சத்துக்குரிய மனநிலை அல்லது மண்ணுலக மனநிலை என்கின்ற அந்த பிரசங்க தொடரிலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பூமியில வாழுகிற பொழுது ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இருக்கிற அந்த விருப்பத்துக்கு முரணாக எங்களுடைய எஞ்சி இருக்கிற பாவம், எங்களிலே வேலை செய்யக்கூடிய சகல விதமான அந்த நடவடிக்கைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும், எங்கள் ஆண்டவரை நாங்கள் சேவிக்கிறதிலே ஆவிக்குரியவர்களாக நாங்கள் தொடர்ந்து வாழுறதுக்கும் இந்த பிரசங்க தொடரை தொடர்ந்து நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்திருந்தோம். அதிலே நாங்கள் இந்த பூமிக்குரிய விடயங்கள் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷர்களுக்கும் பிரயோசனமானவைகள், அதிலே தேவன் அவற்றை படைத்ததற்கான நோக்கங்கள் என்னென்று சொல்லி நாங்கள் தெளிவாக விளங்கி இருந்தோம். இரண்டாவது, நாங்கள் பூமிக்குரிய மனநிலை அல்லது மாம்சத்துக்குரிய மனநிலை கொண்டிருக்கிற நபர்களை எப்படி அடையாளம் காணுறது, நாங்கள் மாம்சத்துக்குரிய மனநிலையில் இருக்கிறோமா இல்லையா என்கிறத அடையாளம் காண்றதுக்கான அடையாளங்களை, குறிகாட்டிகளை நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். அதிலே நாங்கள் 5 குறிகாட்டிகளை ஏற்கனவே நாங்கள் பார்த்து முடித்திருக்கிறோம். அதுல முதலாவது குறிகாட்டி நாங்கள் பார்த்தது, அத கவனித்துக் கொள்ளுவது என்று சொன்னா, இந்த பூமிக்குரிய விடயங்கள் எங்களுக்கு சந்தோஷமாயும், இந்த பூமிக்குரிய விடயங்கள் நாங்கள் தனிமையாக இருக்கிற பொழுது எங்களுக்கு இன்பமாயும் இருக்குமென்றா நாங்கள் பூமிக்குரிய மனநிலையில இருக்கிறோம். அதுதான் நாங்கள் இன்னும் ஒரு விதத்தில் சொன்னாங்க, பூமிக்குரிய விடயங்கள்லாம் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான விடயங்கள் என்று நாங்கள் கருதி அதிக கவனம் செலுத்துதல். அப்ப அதை எப்படி அடையாளம் காண்றது, பூமிக்குரிய விடயங்கள் நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றது, நாங்கள் எங்களுக்கு ஆவிக்குரிய விடயங்கள் யோசிக்கல எங்களுக்கு சந்தோஷம் வர்றது இல்லை. அதாவது நாங்கள் வேதம் வாசித்தல், வேதத்தை ஆராய்தல், நாங்கள் சபைக்கு வந்து சபையாக கடவுளை சேவித்தல், நாங்கள் காணிக்கைகளை செலுத்துகிற அந்த சர்வாங்க காணிக்கை, சமாதான காணிக்கை, பாவ நிவாரண காணிக்கை, குற்ற நிவாரண காணிக்கை, நன்றி காணிக்கை, இவற்றை நாங்கள் செலுத்துகிற பாடல்கள், அந்த பாடல்களை நாங்கள் நன்றாக பாட தெரியும், அதை உற்சாகமா பாட தெரியும் என்றதுல எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அது எங்களுக்கு சந்தோஷத்தையும் தர்றது இல்லை. நமக்கு அதை விட வேற ஏதாவது விஷயங்கள் என்றா எங்களுக்கு சரியான சந்தோஷம்.
நியூஸ் கேட்கிறது, வெப்சைட்ஸ் பார்க்கிறது, நம்ம பிழையான வெப்சைட்ஸ்கள் ஒன்றும் இல்லை, பிழையான நியூஸ்கள் ஒன்றும் இல்லை. இந்த பேப்பர்கள், நமக்கு அரசியல்கள், மற்றது நாம யூடியூப்ல நாம மினக்க பார்க்கிறதால் இதுகள் எங்களுக்கு சரியான சந்தோஷம். ஆனா கர்த்தரை நாங்கள் குடும்பமா நாளாந்தம் சேவிக்கிறதுக்கும் சபையாக சேவிக்க வரைக்குள்ள செலுத்துற காணிக்கைகள் எங்களுக்கு திறமா செலுத்தணும் ஆண்டவருக்கு. அதனால அந்த காணிக்கைகள் நாம நன்றாக அதுல பரிச்சயமாயிருந்து அதை உற்சாகமா செலுத்துறதுக்கு என் ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படணும் என்றதுல எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அப்படிப்பட்ட மனநிலையத்தை நாங்கள் மண்ணான மனநிலை என்று சொன்னாங்க. அதுல சும்மா வெறுமனே நீங்க கவனிக்க சும்மா முதலாவது மனநிலை என்ன, பூமிக்குரிய விஷயங்கள் மிக முக்கியம். பூமிக்குரிய விஷயம் மிக முக்கியம் என்ன, அது என்னன்றதுதான் பாயிண்ட். அதுல பாயிண்ட் இன்பம் சந்தோஷம் எது? இந்த பூமிக்குரிய விஷயம் தான் எங்களுக்கு சந்தோஷமா அல்லது பரலோகத்துக்குரிய விஷயம் எங்களுக்கு சந்தோஷம்? எங்களுடைய ஹாப்பினஸ் அவருடைய சமூகமும் அவற்றை வலது பார்சத்தில் இருக்கிற பேரின்பமுமா அல்லது நம்மட பூமிக்குரிய விஷயங்கள்லாம் எங்களோட மண்டைக்குள்ள எங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? எனக்கு அது செய்ய தெரியும், எனக்கு இது செய்ய தெரியும், எனக்கு நல்லா படிக்க தெரியும், எனக்கு நல்லா பிசினஸ் செய்ய தெரியும் என்றதுகளை கேட்கல சந்தோஷம் பெறுதா? நாம மண்ணுற மனையில இருக்கிறோம். எங்களுடைய முடிவு அழிவு, எங்களுடைய வயிறு கடவுள், எங்களுடைய புழுகெல்லாம் வெறும் அவமானம். அயல சரியான கவனமா நாம அதை இருக்கணும். ரெண்டாவது விஷயம் நாம பார்த்த நாங்கள் எங்களுடைய மனசு எதால ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்குது, எதால ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்குது. நாங்கள் அதுக்குள்ள எப்படி கடைசியில மூழ்கி போய் கிடக்கிறோம். அப்ப எங்களுடைய மனம் நிறைச்சு கொண்டிருக்கிற விஷயம் என்ன? அதாவது மனசை நிறைச்சு கொண்டிருக்கிற விஷயம் என்று பார்க்கிறோம். என்ன நாங்கள் சொல்ல வரோம்? நாங்கள் கதைக்கிறது இல்லை, நாங்கள் செய்கிறது இல்லை. ஏன்னா கதைக்கிறதும் செய்கிறதும் ஆக்களுக்கு முன்னால நாங்கள் சரியான டீசென்டான ஆக்கள் மாதிரி நாங்கள் நடிக்கிறோம். ஆனா எங்களுடைய நினைக்கிறது அவர்களுக்கும் தெரியாதபடியால அதுதான் உண்மையில நாங்கள், அதான் நாங்கள். அப்ப அந்த நினைப்பு தான் எங்களுடைய இதயத்தினுடைய குறிகாட்டி, எங்களுடைய இருதயத்தினுடைய குறிகாட்டி பபிள். அப்ப முதல் இதயம் என்னத்தால நிறைஞ்சிருக்கோ அதான் முதல் கொதிச்சு வருகிற வேறு அது வர்ற அந்த நினைவு தான் நாங்கள் அடிப்படையில். அப்ப நாங்கள் தனிமையா இருக்கைகளையும் சரி, ஆட்களோட இருக்கைகளையும் சரி, எங்களுடைய கதை நடவடிக்கைகள் இரண்டாம் பட்சமாத்தான் அது வெளிப்படும். முதலாவது எங்களோட மனசுல அப்ப என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறோம், அந்த யோசனை அது 10 கட்டளைக்குரிய விதத்துல, கடவுள் காரியங்களோட ஆவிக்குரிய விதத்துல நாங்கள் சகலவற்றையும் யோசிக்கிறோமா, இல்லாட்டி பூமிக்குரிய விதத்துல பூமிக்குரிய சிந்தனையோட கூட நாங்கள் யோசிக்கிறோமான்றதுல முடிவு செய்யப்படும். நாங்கள் எந்த குரு பார்க்கல. அதனால பூமிக்குரிய விடயங்கள் எங்களை ஆக்கிரமிச்சிருக்குதுண்டா நாங்கள் மண்ணுலக மனநிலை. அதனால இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது குறிகாட்டி பூமியோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பூமியோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்ன அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? பாம்பிட வயிறு மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிற மாதிரி அது சில வழியில பாம்பு அது எழும்பும் இப்படி. ஆனா உந்தன் அது ஒரு நாளும் மண்ணை விட்டு அது உயர அது எழும்ப தெரியாது. அதைத்தான் மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறோம் நாங்கள் சொல்றோம். ஆவிக்குரிய விடயங்கள் கதைக்கப்படல மண்ணுக்குரிய மனுஷர்கள், மண்ணான மனுஷர்கள், மண் அந்த ஜென்ம சுபாவமான மனம் திரும்பாத அந்த மனுஷர்கள் டக்கட்டு பாம்பு மாதிரி கொஞ்ச நேரம் எழும்பு வீரம் என்று அது ஆவிக்குரிய விஷயங்கள். அப்ப அது ஒத்துக்கொள்றது வீரம். அதுல ஒரு விதமான ஒரு பூரிப்பு அல்லது ஒரு விதமான உற்சாகம் வரும். ஆனா கொஞ்ச நேரத்துல திருப்பி பாம்பு மாதிரி வண்டி எல்லாம் வயிறு அவரோட உடம்பெல்லாம் மண்ணுடன் ஒட்டும். அதே நேரம்
அவர்களுக்கு மண்ணுக்குரிய விஷயம் அது எவ்வளவு சபிக்கப்பட்ட இந்த பூமி பாவத்தால நிறைஞ்சிருக்குது. பிசாசும் அவனுடைய சேனைகளுடைய ஆட்சிக்குள்ள எவ்வளவு இருண்டு போய் மனுஷர் கிடக்கிறோம், நாங்களும் எப்படி கிடந்த நாங்கள். ஆகிய இந்த பூமி எவ்வளவு கடவுள் நெருப்புக்காக வச்சிருக்கிறார் என்றதுல பூமியை பற்றிய நெகட்டிவான விஷயங்கள் கேட்கல உடனே அந்த பாம்பு நிறைய எழும்பி பாத்தி அப்ப நம்ம பூமியை வெறுக்கணும், பூமியினுடைய காரியங்கள் சரி வராது என்று அதை விலகி கொண்டு திரும்பியும் என்ன செய்யும், திருப்பி பாம்பு மாதிரி பூமியோட நோட்டும். இதைத்தான் நாங்கள் சொல்றோம் பூமிக்குரிய மனநிலை. அது ஒரு நாளுமே மண்ணை விட்டு பரலோகத்தை நோக்கி எழும்பாது கடைசி வரைக்கும். அது மண்ணில அது கதைக்க மட்டும் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அல்லது கொஞ்ச நாளுக்கு அது அப்படி பிறகு திருப்பி பழையபடி அது மண்ணோட ஒட்டியது. இதுதான் மாம்சத்துக்குரியவர்கள். ஆனா ஆவிக்குரியவர்கள் அவர்கள் ஒரு நாள் மண்ணோட ஒட்டுறதில்லை, மண்ணோட பட்டும் படாம வாழ்றையார்கள். அவர்களுடைய இது அவர்கள் பறக்கிறையாக்கள், அது பரலோகத்தை நோக்கி சட்டி அடிக்கிறையாக்கள், அது பாம்பு மாதிரி ஊர்றையாக்கள் இல்லை. அதனால அது பூமியில எவ்வளவு உயரமாத்தான் அது கழுகுகள் அல்லது புறாக்கள், அது பரத்தை நோக்கித்தான் பறக்குமே, மண்ணோட ஒட்டுற ஆக்கள் இல்லை. ஆனா மண்ணுக்கு இறங்குறோம், நாங்கள் சில பயன்பாடுகளை பெறுறோம், திருப்பி நாம எழும்பிடுறோம். அயல இதைத்தான் நாங்கள் சொல்ற மூன்றாவது மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிற மனசு இருக்கு மக்கள்ல. நாலாவது விடயம் நாங்கள் பார்த்து நாங்கள் அடையாளம் பூமிக்குரிய விடயங்களை குறித்து பதறுகிற அக்கறைகள் இருக்கு. பூமிக்குரிய விஷயங்களை குறித்து பதறுகிற அக்கறைகள் நாள நிரம்பி இருக்கு. பதறுகிற அக்கறைகளுக்கு காரணம் ரெண்டு விஷயம் நாம பார்த்தாமல். ஒன்று, எதிர்காலத்தில் எங்களுக்கு நிச்சயம் இல்லை. அடுத்தது, பெரும் தீமைகள் எங்களுக்கு வரலாம் என்ற ஒரு பயம். இந்த பயமும் எதிர்கால நிச்சயமின்மையும் தான் மண்ணான மனநிலையில் இருக்கிறவர்களுடைய இருக்கிறோம் என்றதை காட்டுறது. மண்ணான மனநிலை இருக்கிறவர்கள் இந்த நிகழ்காலத்தில் அவர்கள் சாதாரணமா ஓகேயா வாழ்ந்தாலும் எதிர்காலத்தை குறித்து அவர்கள் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதே நேரம் அவர்களுக்கு அதுல நிச்சயமும் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் வருது என்று சொன்னா, கர்த்தரையும் அவருடைய சர்வ வல்லமையும் அந்த மண்ணான மண்ணில் இருக்கிறவர்கள் நம்ப இல்லை. உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று நினைச்சு கொண்டு நீங்கள் நேற்று முன்றும் என்று மாறாதவராக இருக்கிற அவர் பேரில் நம்பிக்கையா இருங்க. உங்களுக்கு பண ஆசை, ஐயோ எதிர்காலத்தில் என்ன செய்வேன், இப்ப இருக்கிற காசு இப்பத்தானே போதும், இனிமேல் என்ன செய்ய போறோம் என்று சொல்லி இப்ப இருக்கிற இந்த நிகழ்காலத்திலேயே எதிர்காலத்தில் நிச்சயம் இல்லை என்றதை குறித்து மண்ணுக்குரியவர்கள் போல யோசிச்சு கொண்டு, இல்ல தேவன் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வார், அவர் என் எதிர்கால வாழ்க்கையை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, அவர் என் சந்ததிக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கமுள்ள கடவுள். நான் கடவுளுக்கு முன்னால 10 கற்பனையின் வழி வாழ்ந்தா காணும், என் ஆண்டவர் என் சந்ததி 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இந்த பூமியில வச்சிருப்பார். இந்த மாதிரியான அந்த ஆவிக்குரிய மனநிலை அவர்களுக்கு வராது. அவர்கள் எதிர்காலத்தில் நிச்சயம் இல்லை, பெரும் ஒரு அழிவு தங்களுக்கு தீங்கு சூழலாம் என்ற ஒரு பயப்பீதியில இருக்கிறார். அது மண்ணான மண்ணிலையில் இருக்கிற நான்காவது. அதுதான் பதறும் கவலைகள் என்று அக்கறைகள் என்று நான் சொன்னேன். அஞ்சாவது விஷயம், 5வது விடயம் நாங்கள் போன முறை பார்த்தாங்க என்ன, 2 விஷயம். ஒன்று நேரம், அடுத்தது பெலன். நேரத்தையும் பெலத்தையும் 6 நாளும் முழுக்கவே செலவழிச்சிருக்கிறோம் மண்ணான மண்ணுலக விஷயங்கள். நாளாந்தம் காலையும் மாலையும் கத்தரை தேடுகிறதுக்கும், நாளாந்தம் கடவுள் தங்களோட கதைக்கிறத விளங்கிக் கொள்றதுக்கும் நேரமும் மிச்சப்படுத்தப்படையில, பலனும் மிச்சப்படுத்தப்படையில. டோட்டலி ஃபுல்லி ஹோலி, அதாவது முழுசா நேரமும் பலனும் பூமிக்குரிய விஷயங்களே முடிஞ்சு கொண்டு, அது மண்ணான மண்ணில் இருக்கிறாக்கள். அது நியாயமான விஷயங்களா கூட இருக்கலாம். நாங்கள் பாவகரமா அவர்கள் செலவழிச்சு கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு காலம் சொல்லவே இல்லை. அவர்கள் தங்களுடைய அழைப்புகளை இருக்கிறேன்.
கடவுள் தந்த அழைப்பு, நாங்கள் அதை செய்யணும், சரி. ஆனா என்ன, முழு பலனும் முழு நேரமும் அதிலே முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு வீணாக்கே இல்லை, அதிலே செலவழிச்சிருக்கிறோம், அதிலே அவர்கள் பிரயோசனப்படுத்திக்கணும். ஆனா கடவுளோட காலையும் மாலையும் அவருக்கு நேரத்தையும் பலத்தையும் கொடுக்கிறதுக்கு மிச்சம் வைக்க இல்லை. அது ஒன்று. அடுத்தது கர்த்தருடைய நாள்ல 7ஆம் நாள் அல்லது வாரத்தின் முதலாம் நாள்ல அது முழு பலனும் முழு நேரமும் கடவுளுக்கு செலவழிக்கப்படணும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அந்த நாம கடவுளுக்கு செலவழிக்கிறதுக்காக நம்மட உடம்புக்கு தேவையான சாப்பாடு அல்லது ஒரு சின்ன குட்டி நித்திர ஏண்டா அது அன்றைக்கு கடவுளை சேவிக்கிறதுக்கு, முழுக்க கடவுளை சேவிக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்ச பலன் அது உணவுக்கும் எங்களுடைய நித்திரைக்குமாக நாம செலவழிக்க வேணும் என்று வேதம் எதிர்பார்த்தத நாங்கள் அந்த நித்திரைக்கும் சாப்பாட்டுக்கும் வளம போலவே 6 நாள் நாம செய்யற மாதிரியே இன்றைக்கும் அதே அளவு நேரம் அதே அளவு நித்திரை. அதாவது கர்த்தருடைய நாளினுடைய முழு பலனும் போக இல்லை. அது 6 நாளுக்குரிய சாதாரணமான நித்திரையின் சாப்பாடு மெத்தட் அன்றைக்கு போயிருக்கு. ஆனா கர்த்தருடைய நாள் எதிர்பார்த்து முழு பலன் அது கடவுளுடைய நாள்ல அங்க செலுத்தப்பட வேண்டும். அதனால அந்த பலன் நமக்கு எப்படி குறைகிறது? மற்ற நாடுகள்ல எங்களுடைய நியாயமான எங்களுடைய அழைப்புகளில் தான் அந்த செலவு பலன் குறைகிறது. நியாயமான அழைப்புகள் அம்மாமாருக்கு சமையல்கள், வீட்டு காரியங்கள், எல்லா விஷயங்கள் அது நியாயமானதே இல்லை. ஆனா பலன் எங்க போகுது அன்றைக்கு அதுல. ஆனால் அதை தங்கினால அதுலயும் கொஞ்சம் மிச்சம் முடிச்சு கத்தரோட மேற்கிறதுக்கு எடுக்கணும். அப்ப இது ஞாயிற்றுக்கிழமையும் பலன் செலவழிக்கிற அதே விஷயம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது வீட்டுல. அப்படியேண்டா அங்க 6 நாளுக்கும் கத்தர் நாளுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணப்பட இல்லை. ஆண்டவன் பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாத வித்தியாசத்தை ஏற்படுத்தணும். நீங்க அதுல அதால நாங்கள் சொல்றோம் பலன் செலவழிக்க கூடிய நியாயமான அழைப்புகள் எல்லாம். ஆனா மிச்சம் 6 நாள்லயும் அதுல நாம 90% 95% செலவழிக்கிறோம். அது எந்த பாவமும் இல்லை. மிச்சம் ஒரு 5% அல்லது ஒரு 10% கத்தருக்கு நம்ம எடுத்து வைக்காதான் பாவம். ஆனா கத்தருடைய நாள்ல 90% 95% முழுக்க கடவாக செலவழிக்கிறது. அந்த 5% 10% அந்த சாப்பாடுக்கும் சமைக்கிறதுக்கும் மற்ற நித்திரைக்கும் தங்களுடைய விஷயத்துக்கும் போகும். இந்த விகிதாச்சாரம் மாறிச்சதோ அவர்கள் மண்ணுக்குரிய மனநிலையில் இருக்கிறது. விளங்குதா? அதனால அழிஞ்சு போற போஜனத்துக்காக கெட்ட நாளுக்காக பிளனை நாமல் செலவழிக்க வீட்டு விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தி போட்டு கெத்தரோட செலவழிக்கிற நேரத்தை அன்றைக்கு குறைச்சா, காலையும் மாலையும் நாங்கள் கடவுளை சபையா சேவிக்க வரைக்கல நமக்கு களைச்சு போய் நாமல் வந்து இருந்தா அது என்ன களைச்சு போயிட்டோம். கடவுளுடைய காரியம் இல்லாத ஏனைய விஷயங்கள்ல நாமல் கூட பிளத்தை நேரத்தையும் செலவழிச்சிட்டோம். விளங்குதோ? அதனால அது மண்ணான மலைகளில் இருக்கிற யாக்கள். இது நாங்கள் அசாதாரணமான பராமரிப்பில வருத்தம் ஏதாவது சுவையினம் தால வந்த விஷயத்தை நாங்கள் இங்க கதைக்கல. நாங்கள் எல்லாம் ஓகே, 6 நாளும் ஓகே. ஆனா கெட்ட நாளையும் அந்த 6 நாள் மாதிரி தான் சாப்பாட்டுக்கும் சமையலுக்கும் எங்களுடைய வீடு கூட்டுறதுகளுக்கும் எங்களோட துப்புரவாக்குறதுக்கும் எல்லாத்துக்கும் நாம செலவழிக்க நாங்கள் படிச்சிருந்த நாங்கள் ஏழுமான வர கத்தருடைய நாளில கூட்டுறது துடைக்கிறது பல விஷயங்கள் தவிர்க்கப்படணும். சாப்பாடு நம்ம உயிர் வாழ்றதுக்கான சாப்பாடுகளே சமையலுக்கான நேரங்களும் பலன்களும் மிக கொஞ்சமா அன்னைக்கு கொடுக்கப்படணும் என்று படிச்சிருந்தாங்க. நாங்கள் அந்த செய்யக்கூடிய விஷயம் முதல் நாள் செய்யப்பட முடிஞ்சிருந்தா அது முதல் நாள் செய்திருக்க வேண்டும். அதாவது நாங்கள் சனிக்கிழமைகள்ல சமையலுக்காக நாம இறைச்சிகளையோ அதெல்லாம் பண்ணி நாங்கள் முதலே வச்சு அதை முடிச்சிடுறோம். அல்லது அந்த மற்ற நாள் அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்து வச்சு போட்டு அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேற முடிஞ்சு போச்சு.
ஆனா மற்ற நாள்ல அன்றைக்கு தான் எல்லாம் வெட்டி அன்றைக்கு தான் எல்லாம் செய்து எல்லாம் அன்றைக்கு தான் நாம செய்ய போறோம். அப்ப அந்த பெலனை எப்படி சேமிச்சு கடவுள் சொன்னபடி அன்றைக்கு அவரில நாம முழுமையாக எங்களோட பெலத்தை செலவழிக்கிறன்றதுக்கு நாம பார்க்கிறோம். அப்ப இந்த இடங்கள்ல இல்ல சீச்சி எங்களுக்கு வசதி இல்ல என்று யாராவது சொன்னா நாங்கள் வசதி இல்லாட்டி அதை முதல் இந்த சத்தியத்துக்கு கடவுளை சேவிக்கிறதுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லாம கிடக்குதுன்னா அதுதான் சபை இருக்கு. அதுதான் நம்ம அதெல்லாம் நாங்கள் சபைக்கு வர்ற ஆட்கள் இவன் அங்கத்துவத்தை நோக்கி நகர்ற ஒவ்வொருவருக்கும் சொல்றது ஃப்ரிட்ஜ் இருக்கணும் போயிட்ட அது ரெண்டு தான் நீ சமைச்சு போடலாம். அதுல கடவுள் வச்சிருக்கிற இந்த பூமிக்குரிய அந்த டெக்னாலஜிகளை கடவுளுக்கு பயன்படுத்த வேணும். இல்ல எனக்கு அந்த முதல் நாள் சமைச்சு சாப்பிடுறது அந்த சூடாக்கி சாப்பிடுறது எனக்கு பெருசா விருப்பம் இல்லை என்ன அது மிச்சம் 6 நாளும் பிரச்சனை இல்லை, நீ 4 சமைச்சு சாப்பிடு. ஆனா கத்தட்ட நாள்ல உண்ட விருப்பம் இல்லை, கத்தட்ட விருப்பம் தான் நாங்க நடக்கணும். அதனால நீ தின்னாம வந்தாலும் பரவாயில்ல, அன்றைக்கு உபவாசமா இருந்தாலும் பரவாயில்ல, உண்ட மாம்சமும் உண்ட வயிறுக்கும் அண்டைக்கும் சமைச்சு ஃப்ரெஷ்ஷாத்தான் தின்னுவன்னு நீ யோசிச்சியண்டா உண்ட முடிவாளிவு. உண்ட வயிறு கடவுள் நீ சொல்லுற அல்லது உண்ட கடவுள் வயிறு தான். உன்னை கடவுளுக்கு பிளத்தை செலவழிக்கிறதுக்கு உன்னையும் உண்ட மனசியையும் உண்ட பிள்ளைகளையும் நீ வழி நடத்தல, எல்லாரையும் என்கேஜ் பண்ற. கடைசியில அன்றைக்கு மண்டையில இருந்து உடம்புல இருந்து எல்லாம் களைச்சு போகும். அயல இதைத்தான் நாங்கள் போன முறை பார்த்துறாங்க. இதான் அந்த முக்கியமான சேரம். அதை நாங்கள் பல்வேறு விதத்துல விளங்கப்படுத்தினாங்க. அதுல என்ன நடந்து கொண்டிருக்கிறது. சோ பூமிக்குரிய விடயங்களை தான் எங்களுடைய முழு கவனமும் பெறனும் நேரமும் செலவழியுதுன்றதுல 6 நாள் எப்படி கடவுளுடைய நாள் எப்படி என்ற அந்த வீதாசாரம் அது நாங்கள் கவனிச்சு கொண்டோம். சோ இந்த மாதிரியான இந்த குறி காட்டியலூடாகத்தான் நாங்கள் பூமிக்குரியவர்கள் யாரு பரலோகத்துக்குரியவர்கள் யார் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு வா. இன்றைக்கு நாங்கள் 6வது விடயம் குறிகாட்டி நாங்கள் பார்க்க போறோம். 6வது குறிகாட்டி ஆறாவது குறிகாட்டி என்னன்னு சொன்னா மேலானவைகளுக்காக பூமியின் விடயங்களை நோக்க மாட்டார்கள். மேலானவைகளுக்காக பூமியின் விடயங்களை நோக்க மாட்டார்கள். இதுல அந்த நோக்கு என்ற அந்த விஷயம் சரியான அந்த சொல்லு முக்கியம். நோக்கு என்று நாங்கள் இங்க சொல்றது ஃபோக்கஸ். இங்கிலீஷ்ல ஃபோக்கஸ் லைட் அடிப்போம், பெரிய ஃபோக்கஸ் லைட் போடுறது. அந்த ஃபோக்கஸ் அது குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கி அந்த வெளிச்சம் அதுக்கு மட்டும்தான் அடிச்சு கொண்டிருக்கு. அதான் ஃபோக்கஸ் லைட். ஃபோக்கஸ் என்று சொல்லுறது எங்களுடைய பார்வை குறிப்பான அந்த இலக்குக்கு நோக்கி தான் அது அடிச்சு பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த இலக்குக்காகத்தான் ஏனைய விடயங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தி அதை நோக்கி கொண்டு போறோம். இதுதான் ஃபோக்கஸ் என்ற அந்த சொல்லினூடாக நாம பயன்படுத்துறது எல்லாம் ஃபோக்கஸ். அப்ப நமக்கு வேதத்துல அப்போஸ்தலன் பவுலுடாக 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல அந்த சொல்லுதான் அவர் பயன்படுத்துறார். 2 கொரிந்தியர் 4:17 தமிழ்ல 2 கொரிந்தியர் 4:17 அந்த
வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிச்சுக் கொள்ளுங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்ப அந்த சொல்லு நீங்கள் கவனிச்சீங்கள் என்று சொன்ன அந்த நோக்கி இருத்தல் என்ற அந்த தமிழ் சொல்லுல லுக் பார்க்கிற என்றது இங்கிலீஷில் அதை பயன்படுத்தி இருக்கிறேன். லுக் அதனுடைய கிரீக் வேர்டு அது என்ன அந்த சொல்லுண்டா எய்ம் பண்ணுறது. எய்ம் அட் அதாவது நாம ஒரு பறவையை நோக்கி நாம எய்ம் பண்ணி இப்ப அதுக்கு அதை விழுத்த போறோம், எய்மிங். அல்லது நாங்கள் கோல் நாங்கள் ஷூட் பண்ணிக்கல, நாங்கள் அந்த போஸ்ட் எய்ம் பண்றோம். ஈவன் அந்த போஸ்ட்ல கூட எந்த சைடு எந்த கார்னர்ல எதுன்னு சொல்லி நாம எய்ம் பண்ணிக்கொண்டு போக்கஸ் பண்ணிக்கொண்டு அடிக்க போறோம். அப்ப நாங்க சும்மா அன்றைக்கு புசுக்கன்னு குத்தி விடுறோம் வந்த நாம, அல்லது நாம பாஸ் பண்ண போறோம் அந்த பால், நாம எய்ம் பண்றோம் ஏறிட்டு அதை பாஸ் பண்றது. அப்ப நாம குறிப்பான நோக்கு அங்க இருக்குது, போக்கஸ் பண்றோம். அதுல அந்த சொல்லுதான் கிரீக்ல எய்மிங் அட். எய்ம் உங்களோட எய்ம் என்ன, அதாவது நீங்கள் என்னவா வர விரும்புறீர்கள் என்றது கேட்கிற நாம பொதுவாக எய்ம், உங்களோட எய்ம் அல்லது உங்களோட பர்பஸ் அல்லது உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கு என்ன, உங்களோட என்னவா நீங்கள் என்ன என்னோட படிப்பில உங்க கவனம் இல்லையா? அப்ப அதாவது உங்க போக்கஸ் படிப்பில இல்லையா? அப்ப அதுதான் நாங்க சொல்றோம் போக்கஸ். அந்த போக்கஸ் லைட்டை யோசிப்பாங்க, அது எதுக்கு அடிக்கிறோம் அங்க ஃபுல்லா எல்லாம் குவியும். அங்க பவுலப்போஸ்தலன் எங்களுக்கு இந்த வசனத்துல சொல்லிகளை தமிழ்ல அது சரியா விளையல, மேலும் காணப்படுகிறவளை அல்ல என்று வருகிறது. ஆனா இங்கிலீஷ்ல while we focus not at the things which are seen, காணப்படுகிற விடயங்களுக்குள்ள நாங்கள் போக்கஸ் பண்ணாம இருக்கும் போது, இதான் அந்த வசனம். காணப்படுகிறவைகளை நோக்கி இருக்காம இருக்கிற போது, பட் at the things which are not sin, ஆனால் காணப்படாத விடயங்களை நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த எம்பசைஸ், அந்த அழுத்தம் காணப்படாதவைகளை அல்ல, காணப்படுகிறவைகளை நோக்கி இருக்காத நமக்கு, இதான் அந்த அழுத்தம். அதான் அந்த கிரீக் கிராமர் கன்ஸ்ட்ரக்ஷன் இலக்கணம் நமக்கு அதுக்கு தான் முக்கியம். நாம அடமொழிகள் எதுக்கு சேர்க்கிறோம் என்று நாங்கள் அந்த அதை விவரிக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை விவரிக்கிறதுக்கு நாம சூஸ் பண்ணுற அந்த பொருள் என்ன என்றது சரியா, அதுக்கு முன்னுக்கு அல்லது அதுக்கு பின்னுக்கு எதை நாங்கள் விவரிக்கிறோம். உண்மையில காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு இல்ல, காணப்படுகிறவர்களை நோக்காமல் இருக்கிற நமக்கு. இதான் பைபிள். காணப்படுகிறவர்களை நோக்காமல் இருக்கிற நமக்கு. அப்ப பவுலப்போஸ்தலன் என்ன சொல்ற, காணப்படுகிறவைகள் என்றது கூட என்ன சொல்றவர், இந்த பூமியில டெம்பரல் திங்ஸ், இந்த பூமியினுடைய விடயங்கள் எல்லாம் தற்காலிகமான விடயங்கள், நாங்கள் நோக்கி இல்லை. நாங்கள் அதான் இந்த வசனம். இங்கிலீஷ்ல அந்த அழுத்தம் சரியா கொடுத்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. நம்முடைய மக்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கல, அது காணப்படாதவில்லை, காணப்படுகிறவர்கள காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்ப ஏதோ காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு, உண்மையில காணப்படுகிறவர்களை நோக்காதிருக்கிற நமக்கு. அதான் அந்த சொல். போக்கஸ் எதுல போக்கஸ் பண்ணல, தெரிகிறதுல போக்கஸ் பண்ணல, தெரியாததுல நம்ம போக்கஸ் பண்ணறோம். அப்ப இந்த வசனத்துல என்ன தவறு சொல்ற, இதுக்கு மேலேயோ கீழேயோ எங்களுக்கு இந்த பூமியில அல்லது இதுக்கு பிறகு இந்த கான்டெக்ஸ்ட் அவர் இந்த பூமிக்குரிய கூடாரம், நாம இந்த பூமியில வாழ்றோம், இதெல்லாம் கதைக்கிற. ஆனா இந்த பூமியினுடைய விடயங்களில் எங்களோட போக்கஸ், எங்களுடைய நோக்கு, எங்களோட பார்வை. அப்ப எங்களோட பார்வை எது?
பரலோகத்துக்குரிய அதான் மேலானவைகளை நோக்கி இருக்கிறோம். மேலானவைகள் எங்களுடைய பார்வை. அந்த மேலான பார்வைக்காக நாங்கள் இந்த பூமியில இருக்கிறவங்கள பார்க்கிறோம். ஆனா இந்த பூமியில இருக்கிறவங்கள நாங்கள் பயன்படுத்துறோம். பட் we don't focus on it. We use it but we don't focus on it. அப்ப கொஞ்சம் பாருங்க. அப்ப நீங்கள் அதுல ஃபோக்கஸ் பண்ணல, ஆனா யூஸ் பண்றீங்க. இப்ப என்னதுக்கு யோ மேலானதை ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு அங்க அதுக்காகத்தான் இதை யூஸ் பண்றோம். இதான் அந்த பாயிண்ட். நம்மட படிப்பு, நம்மட வேலை, நம்மட குடும்பம் அல்ல அரசியல், நம்மட எதுவும் தற்காலிகமான இந்த பூமிக்குரிய. நம்மட குடும்பம், நம்மட வேலை, அரசு தற்காலிகமானது. எங்களோட போக்கஸ் அதுகள்ல இல்லை. எங்களோட போக்கஸ் சபையும் கடவுளுடைய மக்களும் சபையும். அதான் நித்தியமானது. அந்த நித்தியமான விஷயத்துக்காக குடும்பம், வேலை, படிப்பு, விளையாட்டு இதுகளை நாங்கள் பயன்படுத்த போறோம். பயன்படுத்துறது ஏற்கனவே தேவை என்று முதலாவது பிரச்சனை முடிச்சுட்டோம். ஆனா போக்கஸ் எங்க இருக்குது? சபையிலையும் கடவுளுடைய மக்கள், கடவுளோடையும், கடவுளும் கடவுளுடைய மனவாட்டி தான் எங்களோட போக்கஸ். அதன் பரலோக வாழ்க்கை அது இந்த பூமியில மட்டுமில்ல, இனி வர போற பூமியிலும் அவன் நிரந்தரம். வேற இல்ல, அரசாங்கம் இல்ல, படிப்பும் இல்ல, நம்ம உடல் சுவாத்தியமும் இல்லை. அதனால எங்களோட பாடி ஃபிட்னஸ் இல்ல, எங்களோட போக்கஸ் பரலோகமும் கடவுளுடைய மக்கள். அதுக்காக நாங்கள் சத்தான சாப்பாடு சாப்பிடுவோம். ஏன்னா உடம்பு நல்லா இருந்தா தான் அதுக்கு அந்த போக்கஸை நாம எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த மனம் அது ஆவிக்குரியவர்களுடைய மனம். ஆனா மாம்சத்துக்குரிய மனம் அதனுடைய போக்கஸே படிப்பு, வேலை, குடும்பம். போக்கஸ் எங்க இருக்குது? குடும்பம், படிப்பு, வேலை, விளையாட்டு. ஃபுல் லைட் எங்கே அடிச்சு கொண்டிருக்குது? குடும்பத்தில், வேலையில, படிப்பில, அல்லது இந்த பூமியில இருக்கிற ஏனைய எது வேண்டாலும் நீங்க சொல்லுங்க, தற்காலிகமானது. ஆனா பரலோகத்துக்குரிய காரியங்களை அவர்கள் இதுக்கு பயன்படுத்துவீர்கள். அதான் மாறி நடக்க போகுது. கவனித்துக் கொள்ளுங்க. மேலான விஷயங்கள் இந்த பூமிக்குரிய போக்கஸுக்காக பயன்படுத்தப்படும் மண்ணானையாக்களால. அவருடைய போக்கஸ் உள்ள குடும்பம், வேலை, படிப்பு, விளையாட்டு, சாப்பாடு, உடம்பு ஃபிட்டா இருக்கிறது. ரெண்டோட பேட்ட வித்தியாசம் விளங்குது. இதான் 6வது குறிகாட்டு. மண்ணான மனநிலையில் இருக்கிற யாக்கள் பாயிண்ட். நான் ஒவ்வொரு குறியாட்டியும் சொல்ல சொன்னான், 2 பேருக்குமே 2 பொதுவா இருக்கு. இந்த பூமியும் அவர்களுக்குள்ள இருக்க போது ஆவிக்குரியவர்களோ மண்ணானையாக்களோ, அல்லது பரலோக விஷயமும் அவர்களுக்குள்ள இருக்க போது மண்ணானவர்களோ ஆவிக்குரியவர்களோ. பரமும் இகமும் 2 பேர்லயும் இருக்கும் தான். ஆனா என்னென்ற அந்த வித்தியாசம் எங்க அந்த வித்தியா கோருகிறான் இப்ப கேள். அதுல நாம மண்ணான பூமிக்குரிய மனநிலையா, ஆவிக்குரிய மனநிலையா, அழிய போற யாக்களா, வாழ போற யாக்களா? எங்களுடைய மகிமை உண்மையிலே மெய்யான புகழ்ச்சியா, அல்லது எங்களுடைய மகிமை எங்கட அவமானமா என்ற அந்த முடிவுகள் கட்டாயம் இருக்குது. அந்த கட்டாயமான நாம விரும்புறோமோ விரும்பலையோ கடைசியில 2 முடிவு தான். அந்த முடிவை நோக்கி நாம ஆவிக்குரிய மனநிலையோட போன நித்தியமா நாம கடவுளும் கடவுளுடைய மக்களோடையும் வாழ்வோம். நாம பூமிக்குரிய மனநிலையோட தற்காலிகமா நல்லா வாழ்ந்தோடு நாம நித்தியமா அழிவோம். அதனாலதான் இந்த விஷயத்தை நாம எடுக்கல சரியான கவனமா இருக்கணும். அப்ப நான் அந்த சொன்ன பாயிண்ட் உங்களை விளங்குது. ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய மனநிலையாக்கள் தங்களோட குடும்பத்தை, வேலைய, படிப்ப, உடம்ப கடவுளுக்கும் கடவுளுடைய ராஜ்யத்துக்காகவும் கருவிகளா பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பாயிண்ட்ஸ்.
நான் சொல்லுறதுகள் நீங்கள் விளங்கி கிருகிறன்னு எழுதி கொண்டிருக்கணும். கொப்பி பாப்பா சரி, நாம் திருப்பி திருப்பி விளங்கின மாதிரி இருந்து போட்டு திருப்பி கொப்பியில் ஒன்றும் இல்லையண்டா பிரச்சனை. விளங்கினதை எழுதி கொண்டே இரு. விளங்குதா? இந்த நோட்ஸ் எடுக்காததுக்கான அடிப்படை பிரச்சனை படிப்புகள் குறைவேண்டதுதான். படிப்புகள் குறைஞ்ச ஆக்களெல்லாம் அதை கிரகிச்சு நோட்ஸ் எடுக்கிறது கிடைச்ச ஒழுங்கா படிக்கிறையாக்கள் நோட்ஸ் எடுப்பிடும். அதுவும் இது லெக்சர்ஷிப்ஸ், இதுகள் விரிவுரைகள் மாதிரி. ஆகல இது அடுத்த லெவலுகள். அப்ப இருந்தே நாங்க சொன்னோம், கொப்பியும் பெண்ணும் கொண்டு சொல்லுறத ஒரு சொல்லு விடாம எழுதியல மட்டும் எழுதி வை, ஒரு கதையும் வேண்டாம். பிறகு வீட்டை போய் மிச்ச நாள்ல கொஞ்சம் பிளன் சேமிச்சு வைப்பதானே அதுகள பாக்குறது மிச்சம் எல்லாம். சோ அப்ப மண்ணான மனநிலையில் இருக்கிறாக்கள் என்ன செய்யணும்? தங்களுடைய பூமிக்குரிய விடயங்களுக்காக அவர்கள் கடவுளையும் கடவுளுடைய மக்களையும் பயன்படுத்துகிறார். ஆனா ஆவிக்குரிய மனநிலையான ஆக்கள் என்ன? கடவுளும் கடவுளுடைய மக்களுக்காகவும் பூமிக்குரிய விடயங்களை பயன்படுத்துகிறார். அப்ப இன்னும் ஒரு விஷயம், ஆவிக்குரிய மனநிலையில் இருக்கிறார்கள் ஆவிக்குரிய விடயங்களை இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய விதத்துல பயன்படுத்துகிறார். ஆவிக்குரிய மனநிலையில் இருக்கிறார்கள் ஆவிக்குரிய விடயங்களை அதிக ஆவிக்குரிய விடயமாக பயன்படுத்துகிறார். அதிக அளவில் ஆவிக்குரிய விடயமா பயன்படுத்துகிறார். அதாவது என்ன? கடவுளையும் கடவுளுடைய மக்களையும், கடவுளை பற்றி அறிகிற அறிவு, கடவுளுடைய மக்களும் அவருடைய திருச்சபையினுடைய பண்புகளும் அவருடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும், இந்த விடயங்களை குறித்து இன்னும் அதிகமாக அவங்க அறிகிறதுக்கு யோசிக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்ற மாதிரி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிகிறதுக்காக. ஏற்கனவே அவர் உயிர்த்தெழுந்தவரோடு தெரியும். அவர் உயிர்த்தெழுந்தபடியும் தனக்கு தரிசனமாகி சவுலே உதைக்கிறான்னு படிப்பிச்சவர். ஆனா அவன் என்ன சொல்ற? நான் இந்த பூமிக்குரிய விடயங்களை என்னத்துக்காக பயன்படுத்துறேன் என்றா, அவரை அறிகிற அறிவுக்காகவும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் இன்னும் அதிகமா விளங்கிக் கொள்றதுக்காகவும் இந்த விஷயங்களை நான் பூமிக்குரிய விடயங்களை நான் பயன்படுத்துகிறேன். அதுல ஒன்று அது ஒரு பூமிக்குரிய விடயங்கள் எனக்கு முக்கியம் இல்லாம போகுது. நான் இதை அறியறதுக்காகத்தான் அதிகமாக நான் அந்த வல்லமையால் பலப்படுத்தப்படுறதுக்கு தான் இந்த பூமிக்குரிய விடயங்களை நான் பயன்படுத்துறேன். அப்ப அதான் போய் ஆவிக்குரிய மனநிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் ஆவிக்குரிய விடயங்களையே இன்னும் அதிகமான ஆவிக்குரிய விதத்தில் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார். விளங்கும்? ஆனா மண்ணான மனநிலையில் இருக்கிறார்கள் ஆவிக்குரியவைகளையும் மண்ணுக்காகத்தான் பயன்படுத்துகிறார். அப்ப மண்ணால மனநிலையில் இருக்கிற ரெண்டு பண்பு கதைக்கிறேன். இருக்குல்ல ரெண்டு கேரக்டர். ஒன்று போக்கஸ் எல்லாமே பூமிக்குரிய விடயங்கள்லாம் இருக்கும் அவற்ற, அது முதலாவது கேரக்டர். இரண்டாவது கேரக்டர் ஆவிக்குரிய விஷயங்களையே பூமிக்குரிய விஷயத்துக்காக தான் பயன்படுத்துவாங்க. அது இரண்டாவது கேரக்டர். ஆவிக்குரிய விடயங்களையே பூமிக்குரிய போக்கஸுக்காக தான் பயன்படுத்துவாங்க. ஆனா ஆவிக்குரிய மனநிலையில் இருக்கிறார்கள் அவளும் ரெண்டே கேரக்டர். இதனுடைய எதிர்ப்பக்கம் அவர்கள் பூமிக்குரிய விடயங்களை
ஆவிக்குரிய போக்கஸுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். பூமிக்குரிய விடயங்களை ஆவிக்குரிய நோக்குக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அடுத்த கேரக்டர் ஆவிக்குரிய விடயங்களை இன்னும் அதிகமாக ஆவிக்குரியதுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். விளங்குதா? அப்ப ஆவிக்குரிய விடயங்கள் நமக்கு விசுவாச அறிக்கையிலோட 32 சாப்டர்ல வருது. அல்ல, ஆவிக்குரிய விடயங்கள் வேதம் முதலாவது விஷயம். ஆவிக்குரிய மனுஷர்கள் வேதத்தை இன்னும் அதிக ஆவிக்குரிய விதமாக முன்னேறதுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா மாம்சத்துக்குரியவர்கள் அதே வேதத்தை இந்த பூமியில தாங்கள் எப்படி நல்லா வாழலாம் என்றதுக்காகத்தான் பைபிளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய போக்கஸ் ஃபுல்லா பைபிளை கவர் பண்ணி இந்த பூமியில எப்படி நல்லா வாழ்றார். ஆனா ஆவிக்குரிய வந்தது பைபிளோடாக எப்படி இன்னும் பரலோகத்துக்குரிய விடயங்களை இன்னும் அதிகமாக அறிஞ்சு கொள்றார். இன்னொரு விஷயம், திருச்சபை ஆவிக்குரியவர்கள் திருச்சபையினுடைய தங்களுடைய வரங்கள் எத்தனை இருக்குது, அந்த வரங்கால தாங்கள் எப்படி சபைக்கு சேவகம் பண்றீங்க, இன்னும் இப்ப இந்த வரங்களை எப்படி இன்னும் அதிகமா கூட்டி ஆவிக்குரிய இன்னும் அதை பயன்படுத்துறாரு. ஆனா பூமிக்குரியவர்கள் சபையில் இருக்கிற ஆட்களுடைய வரங்களை தங்கள பூமிக்குரிய விஷயத்துக்கு அப்படி வேண்டிக் கொள்றாங்க, எடுத்துக்கொள்றாங்க. ஆவிக்குரியவர்கள் இருக்கிற வரங்களோட சபைக்கு இன்னும் அதிக பிரயோசனமா எப்படி என்ன வரங்கள் பெருக வைக்கணும் கடவுளே என்று சொல்லி அவர்கள் அதுக்கு பிரியாசப்பட்டுக் கொண்டிருப்பினோம். ஆனா மண்ணுக்குரிய மனிதர்கள் சபையில இருந்து கொண்டு ஆவிக்குரியவர்களுடைய வரங்களையும் தங்கட வரங்களையும் எப்படி இன்னும் பூமிக்குரிய விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம் என்று நோக்கி கொண்டிருப்பினோம். ஆவிக்குரியவர்களுடைய ஜெபம் அது கடவுளும் கடவுளுடைய ராஜ்யமும் ஆத்துமாவும் ஆத்தும மீட்புகளும் அந்த விடயங்களுக்காகத்தான் ஜபங்கள் போய்கொண்டிருக்கு. ஆனா மண்ணான மண்ணில் கிரியாக்கள் ஜபிப்பினம் ஜபிக்கிறதுல எல்லாமே இந்த பூமிக்குரியதும் தங்களோட உடம்புக்குரியதும் தங்களுடைய வேலைக்குரியதும் தங்களுடைய சகல இந்த அழிஞ்சு போற தற்காலிகமான விடயங்களுக்கு தான் ஜபத்துல அங்க இருக்கும் எல்லாமே. அப்ப அந்த பாயிண்ட், அவர்கள் ஜபத்தை ஆவிக்குரிய விஷயத்தை பூமிக்குரிய நோக்குக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா ஆவிக்குரியவர்கள் தங்களோட ஜபத்தை இன்னும் ஆவிக்குரிய விதத்துல பயன்படுத்துறதுக்காக தான் அவர்கள் ஜபிச்சு கொண்டிருக்கிறார். ஆனா ரெண்டு பேரும் ஜபிக்கிறீங்க. அந்த பாயிண்ட் எல்லாமே பாயிண்ட். இங்க நாங்கள் அவிசுவாசியை பற்றி கதைக்கே இல்லையா, நாங்களுக்கு சபைக்குள்ள இருக்கிற அந்த ரெண்டு மனநிலையில் இருக்கக்கூடிய ஆக்கள் என்ன பவுலப்போஸ்தலன் பிலிப்பு சபைக்கு தான் எழுதுறார். அந்த பிலிப்பு சபையில பிரசங்கிச்சு போதகர்களாக ஊழியம் செய்து இருந்த ஆக்களை பற்றி எச்சரிக்கத்தான் அவர் அதை எழுதுறார். அதனால சபைக்கு வெளியில இருக்கிற ஆக்களை பற்றி நாமளும் கதைக்கல. நாங்கள் ஆவிக்குரியவர்கள் நாம ஜபம் பார்த்து இரவாத்த பணி அந்த விடயங்கள்ல இருந்து இன்னும் நாங்கள் இன்னும் எப்படி அதிகமாக குமாரனுடைய சாயலுக்கொப்பாக மாறுறோம். எப்படி நாங்கள் அந்த இரவாத்த பணியினூடாக ஆவிக்குரியவர்களாக இன்னும் மாறுறோம். அதுக்கு ஆவிக்குரிய வர்றதுக்கு என்ன செய்யணும், நாமளே ஆராய்ஞ்சு பார்க்கிறோம். அதை பயன் பார்த்து கடவுள் என்னோட பேசுறார், கடவுள் எனக்கு புத்தி சொல்றார், கடவுள் என்ன தேற்றுறார், கடவுள் என்ன உணர்த்துறார், கடவுள் என்ன கடிஞ்சு கொள்றார் என்று அந்த விவாத பணிய அவர்கள் அதிக ஆவிக்குரிய விதத்துக்காக அந்த ஆவிக்குரிய விஷயத்தை பயன்படுத்துகிறார். ஆனா மன்னர மல்லையிலே போயாக்கள் அதே விவாத பணிய அந்த கடவுள் பேசுற விஷயம் இந்த பூமியில அப்ப எப்படி இருக்கு
அப்ப பூமிக்குரிய விஷயங்களுக்கு எப்படி? அப்ப இது என்ன பெருசா ஒரு இதையும் காணையில என்ன ஒரே கடிஞ்சு கொள்ளலா கிடக்குது, என்ன ஒரு ஒரு ஆறுதல் இல்லாத வார்த்தையா கிடக்குது. இப்ப என்ன பாயிண்ட்? அந்த பூமிக்குரிய மனநில இருக்கிற யாக்கள் ஆவிக்குரிய அந்த இறைவார்த்த பணிய அவருடைய போக்கஸ் ஃபுல்லா பூமியில எப்படி ஆறுதலா சமானமா வாழ்றதுன்றதை பற்றி இருக்கிறபடியால கடிந்து கொள்ளுதல் அல்லது உணர்த்துதல் வரைக்குள்ள அது உடனடியாக அவர்கள் அதை தங்களுக்கு எடுக்காம அதில் இருக்கிற பாவங்களை விட்டு விலகாம அல்லது அதால குமாரன் சாயலுக்கொப்பா தாங்கள் மாறாம இந்த பூமியினுடைய சாயலை அப்படி இன்னும் இருக்கலாம் என்றதுக்குதான் இறைவார்த்த பணியை பயன்படுத்துவேன். அல்லது கிறிஸ்து பிரசங்கிச்சு கொண்டிருக்கல மலப்பிரசங்கம் பிரசங்கிச்சு கொண்டிருக்கல அந்த அது ஒரு ஆவிக்குரிய விஷயம். அந்த ஆவிக்குரிய விடயத்தை அங்க கேட்டுக்கொண்டிருந்ததுல ஒரு மனுஷன் இயேசுவிட்ட கேட்டார். அதுக்கான பதில் என்ன? அவர் அதுக்கு அந்த பிரசங்கத்தை கேட்டு அவற்ற விளக்கம் என்ன? சோதரே, இவ்வளவு ஜூத மார்க்கத்தில் நான் இருந்தும் வளர்ந்தும் என்னுடைய மனம் என்ற பூமியில நான் எவ்வளவு பூமிக்குரிய மனுஷனா இருந்திருக்கிறேன். நான் ஆவியில எளிமை இல்லை, நான் சமாதானம் பண்ண இல்லை, நான் துன்புறுத்தல்களை கடவுள் ராஜ்யத்தின் துன்புறுத்தல நான் சகிக்காம அதை விட்டு ஓடிக்கொண்டு போயிட்டேன், நான் ஆகர் மாதிரி விட்டு ஓடிட்டேன். இப்படி அந்த பிரசங்கத்தை அவர் எடுக்க இல்லை. அந்த பிரசங்கத்தில் இருக்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து போதரே எனக்கும் இந்த சௌரங்களுக்கு காணி பிரச்சனையை தீர்க்கணுங்க ஏண்டா இந்த பூமி இந்த பிரசங்கத்தில் அந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப என்ன பிரச்சனை? உடனே ஆண்டவர் சொன்னார், ஏய் என்ன உனக்கு அதிகாரியா வச்சது? அதுக்கு ஆட்களுக்கு தான் போய் அங்க என்ன ஆவிக்குரிய அந்த விடயமான பிரசங்கத்தையே அந்த ஆள் பூமிக்குரிய விடயத்துக்கு எப்படி பயன்படுத்துவான் யோசிச்சு கொண்டிருந்தார். தந்த பிரச்சனை பூமிக்குரிய தற்காலிக பிரச்சனை. அதால இந்த தற்காலிக பிரச்சனைக்குள்ள அங்க கதைக்கப்படுற இறைவார்த்த பணியினுடைய குமாரன் சாயலுக்கு அதற்கு மேலான இலக்குக்காக எப்படி அதை பயன்படுத்துறான். இந்த பூமியில காணி பிரச்சனை இருக்கு, அதை எப்படி தீர்க்கிறது? எனக்கு நீ சொன்ன ஒரு விஷயம் நல்லா இருக்குது என்றால் அதைத்தான் அவனுக்கு ஆச்சு. அதான் அந்த பாயிண்ட். பூமிக்குரிய மனநிலையில் இருக்கிற யாக்கள் ஆவிக்குரிய விடயங்களையும் பூமிக்குரிய விஷயத்துக்காக தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுவும் வேத இறைவார்த்த பணி. நமக்கு தெரியும் கரிஸ்மெட்டிக் சபைகளினுடைய அடிப்படை பிரச்சனையே அதுதான். கரிஸ்மெட்டிக் சபைகள் பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸினுடைய அடிப்படை பிரச்சனையே இதுதான். அவர்கள் இந்த பூமியில எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறது, இந்த பூமியில எப்படி நாம ஜெயமா வாழறது, இந்த பூமியில எப்படி நாங்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிச்சு கொண்டு நல்லா இருக்கிறது. அதாவது இந்த பூமி தான் அவரோட போக்கஸ். அதனால வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நீ வாழாகாமல் நீ மேலாவாய், நீ தலையா நீ வாழாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் எங்க பரலோகத்தில் இல்ல, இந்த பூமியில விளங்கும். அதன் அடிப்படையில் அவர்கள் முடிவு அழிவென்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஆவிக்குரியதுகளை இந்த பூமிக்கு போக்கஸ் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால அந்த பிரசங்கம் அந்த சபம் முடிஞ்ச அல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த ஆட்டம் பாட்டம் பாட்டெல்லாம் முடிஞ்ச அப்படியே தண்ணி கொதிச்சு ஆறுன மாதிரி வீட்டை போயிருக்கல பழைய அதே ஆட்கள். ஏன்னா அவர்கள் குமாரன் சாயலுக்கு ஒப்பாக அவர்கள் ஒரு பாவம் உணர்த்தப்படையில அவர்களுக்குள்ள ஓகே அப்படி என்ன வேற வசனத்துல இதை புரிஞ்சு கொள்றதுக்கு இது ஒத்து வருகிறா, இது எங்க என்ன இதுல நடக்குது, இது சொல்லப்பட்ட விஷயமே அப்படித்தானா என்றெல்லாம் ஒரு கதை இல்லை. சுகமா இருப்பீர்கள், நல்லா இருப்பீர்கள், இதா இருப்பீர்கள், உங்களோட குடும்பம் செழிச்சு வாழும், நீங்கள் நன்றாக வருவீர்கள். ஃபுல் என்ன இதே இந்த பிலிப்பிய சபைகள் அதே மனநிலை பூமிக்குரிய விடயங்களை சிந்திக்கிறார். உண்ட தொழில் ஆசிரியக்கப்படும், உண்ட இது ஆசிரியக்கப்படும், உண்ட விஷயங்கள் உண்டைய ஆத்மாவில பாவம் இருக்கு, உண்ட யோசனைக்கிற முறையில பிரச்சனை இருக்குது. நீ என்னத்தை முதன்மைப்படுத்தி யோசிக்கிற,
உனக்கு இந்த பூமியில இருக்கிறதுகள் இந்த பூமிக்குரிய கூடாரமே உடம்பே அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, கைகளால கட்டப்படாத ஒரு உடம்பு நமக்கு கடவுள் வச்சிருக்கிறாருன்றதை விளங்கி இந்த வருத்தம் வருத்தம் வருத்தம், ஐயோ எனக்கு வேற என்னத்துக்கு செவிக்கிறது, எனக்கு இந்த வருத்தம் போறதுதான் செவி. அப்ப நீ இந்த பூமியில போக்கஸ் பண்றதெல்லாம் உண்ட வருத்தம் போறதுக்கு ஏதாவது இந்த வருத்தத்தோட என்ன செவி இந்த கிருபை போதுமா இருக்குமென்ற கிறிஸ்துவனுடைய அந்த ஆலோசனை விளங்கல. நான் 3 தடவை ஜெபிச்சேன். கடவுள் சொன்ன, பவுல் முள் இருக்கும், இப்படித்தான் அது இப்படித்தான் நீ சாகம் இருக்கும் போது என்ற கிருபை போதும், பேசாம இதை பற்றி நீ கலைக்க கூடாது. அதுல இது எப்ப கேட்டாலும் செபம் இதுக்குத்தான். அப்ப பிரசங்கத்தை கேட்கலையும் அவர்களுடைய பூமிக்குரிய போக்கஸுக்காக அந்த நோக்குக்காகத்தான் பிரசங்கத்தையும் பயன்படுத்துறார். அதுல கவனித்துக் கொள்ளுங்க. இந்த ஆனா நாங்கள் பூமிக்குரிய விடயங்களை பயன்படுத்தாத ஆட்களோ நாங்கள் பயன்படுத்துறோம். நாங்கள் பூமிக்குரிய விடயங்களை பயன்படுத்துறோம் என்னத்துக்கு? நாங்கள் ஏன் வேலை செய்கிறோம்? ஏன் நாங்கள் வேலை செய்கிறோம் என்ற கர்த்தர் எங்களுக்கு வரம் தந்திருக்கிறார். இந்த பூமி அவற்ற பூமி, அதை ஆள சொல்லிதான் வரம் தந்திருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிவாக நான் இந்த வேலையில ஈடுபட்டு இருக்கிறேன். இதான் எங்களோட நோக்கம். ஏன் வேலை செய்கிற? ஏன் நல்லா படிக்கணும்? ஏன் நல்லா படிக்கணும் என்றா கடவுள் எங்கள்கிட்ட அந்த தந்த வரங்களுக்கு கணக்கு கேட்பார். அவர் கணக்கு கேட்கல நான் பொல்லாதவரும் சோம்பலுமான ஆள் என்று பேர் எடுத்து நரகம் போயிடக்கூடாது. அதனால நான் நல்லா படிக்கிறேன். நல்லா ஏன் படிக்கிற? எங்களோட ஆவிக்குரிய சிந்தனை கடவுள் கணக்கு கேட்பார். நான் நரகம் போயிடக்கூடாது. எங்களோட போக்கஸே பரலோகமும் நரகமும் தான் அடிப்படை. எங்களுடைய போக்கஸே கடவுளுக்கு கீழ்ப்படுகிறதா இல்லையா என்றதா? கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோம். கடவுளுக்கு படியும். ஏன் உங்க குடும்பத்துல இவ்வளவு கவனமா இருக்கிறீர்கள்? ஏனென்றால் சொந்த குடும்பத்தை நல்லா நடத்தாதவன் கடவுளுடைய ராஜ்யத்துக்கும் கடவுளுடைய மக்களுக்குள்ளையும் அவிசுவாசிலையும் கேடுகட்டவனா இருப்பான் என்று கடவுள் சொல்லி இருக்கிறார். அதனால எந்த குடும்பத்தை கடவுள் சொன்னபடி நான் நல்லா நடத்தும். போக்கஸ் விளங்குதா எங்க இருக்குதுண்டு? பேசிக்கா வசனத்தால ஆளப்படுறோம். பேசிக்கா இதுகளெல்லாம் எங்கட அந்தந்த பகுதிகள் சம்பந்தமா ஏன் நீங்கள் குடும்பத்தில் இவ்வளவு கரிசனையா இருக்கிறார்கள் என்றால் நான் அவிசுவாசியிலும் கேடுகட்டி ஆளா போயிடுவேன் என்றா என்ற சொந்த குடும்பத்தை நான் ஒழுங்கா கவனிச்சு சாப்பாடு காட்டி. அதனால கர்த்தர் வசனம் அப்படி சொல்லபடியே நான் அதுக்காக கவனமா நான் குடும்பத்தில் இருக்கிறேன். எந்த குடும்பத்துக்காக எனக்கு தந்த ஆத்துமாக்கள் கடவுள் எனக்கு கேட்ப என்றா எனக்கு கீழே பொறுப்பா என்ற மனசு உள்ள தந்திருக்க அவருடைய ஆத்துமாக்களுக்கு நான் தான் கணக்கு கொடுக்க போறேன். உடன்படிக்கை என்று அவன் கடவுள் செய்திருக்கிறார். அதனால இந்த மனித பிள்ளைகள் கடவுளுக்குரிய ஆத்மா வாழ்ந்துடணும் இருக்கணும் என்றதுல நான் இவ்வளவு கவனமா செபம் வேதம் பாட்டு இந்த பாடமாக்குறதுகள் இதுகள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்காகத்தான் நான் உழைக்கிறேன். நீங்கள் ஆனா இதே மற்ற பக்கம் மாம்சத்துக்குரிய பூமிக்குரிய மனநிலைகள் நீங்களே உழைக்கிறீர்கள். உழைப்பில் ஒரு த்ரில் இருக்குதல்ல, ஒரு உழைச்சத்தை நம்மள மதிப்பானாக்கள் உழைக்காட்டி ஐயோ உழைக்காட்டி என்ன இந்த பூமியில ஐயோ சத்தியான அது அதை கூட நாம முதலே செத்து போகலாம். போக்கஸ் என்ன? உலகத்தாக்கள் எப்படி அதை பாப்பி நம்ம எங்கட போக்கஸ் ஆவிக்குரிய கடவுளும் கடவுளுடைய மக்களும் அதை எப்படி பார்ப்பாங்க? ஏன் நீங்க நல்லா எப்படி இந்த படிப்பு ஏன் நீங்கள் இப்படி படிக்கிறீர்கள்? ஏண்டா படிச்சாதான் நான் இந்த எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். இந்த பூமியில படிச்சாதான் நல்ல காசு வரும், படிச்சாதான் நான் எனக்கு விருப்பமானபடி எதிர்காலத்தில் வாழலாம். அதுக்காக நான் நல்லா படிக்கிறேன். போக்கஸ் எங்க இருக்குது? இந்த பூமிக்குரிய விஷயங்கள். ஆனா ஆவிக்குரியவங்க ஆவிக்குரிய சிந்தனை ஏண்டா நல்லா படிக்கிறீர்கள்? நான் முதல்ல சொன்னேன் கடவுள் கணக்கு பெற எனக்கு தந்த வரத்தை அவர் ஒருவரம் தந்திருந்தாலும் அதை 100 ஆக்கி காட்டணும் என்று சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் தந்திருக்கிற இத்தனை வரங்கள் இருக்கு. அப்ப அதுக்காக உலகமாக நான் படிச்சு கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய மனநிலையும் மண்ணுக்குரிய மனநிலையும் இப்படித்தான் வித்தியாசப்படுது. அதே நேரம் நம்ம சரியான கவனமா இந்த விஷயங்களில் போறோம். எங்களுடைய ஒவ்வொரு நிலைப்பாடும் ஒவ்வொரு செயல்பாடும் அதான் சிலவழில் அந்த சோத்து கிறிஸ்தவம் அல்லது பாரம்பரிய கிறிஸ்தவம் என்று நாம கதைக்கிறது. அந்த சொல்லுகளுக்கான காரணம் அப்படித்தான். மிஷனரிமார் வந்தது அவங்க கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிடணும்.
ஆனா நம்முடைய தமிழாக்கள் ரட்சிக்கப்பட்டு நடிச்சது அவங்க கொண்டு வந்த பொருள்கள் காட்சிகள் சமுதாய அந்தஸ்துல எடுத்துருவணும். அவங்களுடைய மிஷனரி மேட்டர் நோக்கம் தங்களோட சொந்த நாடு குடும்பம் குட்டிகள் எல்லாம் விட்டு போட்டு தனியா வந்து இந்திய வரைகளையும் சேர்த்து இந்தியும் வந்து சேர்த்து இந்திய அடக்கம் பண்ணப்பட்டு எல்லாம் போனவங்க. அவங்களுடைய போக்கஸ் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கும் கொண்ட. அதனால எங்களோட படிப்புல எங்களுக்கு தந்த விஷயங்களோட நாம கடவுளுடைய ராஜ்யத்தையும் விஷயத்தையும் பரப்பிடணும். ஏண்டா நாமல் அவருக்கு போய் நிக்கல, அவர் எனக்கு தந்த மொழி அறிவு இதுகளால நீ பைபிளை என்று அந்த நாட்டு மக்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கல, உனக்கு இவ்வளவு மொழி தெரியும், உனக்கு அதுக்கு டைம் நானே என்றதுக்கா பயந்து அவங்க பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி தந்தாங்க. ஆனா பைபிளை வேண்டின அப்புறம் இந்த ஜனம் தான் உபதேசியாரா வரணும்டா வெள்ளக்காரன் சபையில சேர்ந்தா தான் உபதேசியாரா வரலாம். நான் வந்து சபைக்கு இல்ல போய் ஒரு அங்கத்தவர இருந்தா தான் நான் ஸ்கூல்ல படிப்பிக்க எனக்கு வேலை தருவாங்க. நான் அவர்களோட போய் அந்த சேர்ச்சில அங்கத்தவரா சேர்ந்தா தான் எனக்கு அரச தொழில்கள்ல நல்ல முக்கியமான இடங்கள் அல்லது அரசு தொழிலோட போட்டு தருவாங்களப்பா. அப்ப இதுதான் தொடக்க காலத்துல இருந்தே இப்பையும் பலவேற்ற ஆங்கிலிக்கனோ மெதடிஸ்டோ அல்லது இந்த கரிஸ்மெட்டிக்கோ பெண்டகோஸ்டோ என்ன ஃபைனலா அவரோட நோக்கம், அவர்களுடைய நோக்கம் அந்த சேர்ச்சில் இருந்தா அவளுக்கு அது ஒரு மதிப்பு. கிறிஸ்துவ அங்க மதிக்கப்படவே இல்லை, அவர்களும் கிறிஸ்துவ மதிக்கல. ஆனா அவர்கள் அங்கே அந்த சேர்ச்சில் இருந்தா அவளுக்கு ஒரு நீங்கள் எங்க சேர்ச், நாங்கள் ஆங்கிலிக்கன், நீங்கள் எங்க சேர்ச், நாங்கள் வந்து மெத்தடிஸ்ட், நீங்கள் எங்க சர்ச், நாங்கள் வந்து டச் ரிஃபார்ம் சர்ச் இல்ல. அப்ப அந்த மூன்றுலையும் தெரியும் நமக்கு கிறிஸ்து அங்கேயும் இல்ல, கிறிஸ்து அங்க மதிக்கப்படையும் இல்லை. நீ ஏன் அங்க இருக்கிறா, ஏன்னா நாங்கள் இங்கிலீஷ் சர்ச்காரர் இல்ல. சில பேர் வந்து தமிழ் நம்ம சுயமொழியில கடவுளங்களுக்கு தந்த தந்தையர் மொழியில நாம கடவுளை சேவிக்கிறத விட நான் இங்கிலீஷ் சர்வீஸுக்கு போக விரும்புறேன். இப்ப கேள்வி, ஏன் இங்கிலீஷ் சர்வீஸுக்கு போறேன்? அதுக்கு வர்ற பதில், இங்கிலீஷ் சர்வீஸுக்கு நான் போறதால எனக்கு நம்மளுடைய தமிழ் பைபிளுக்கும் இங்கிலீஷ் பைபிளை தனியா வாசிச்சு எனக்கு பிடிக்கிறதுக்கு டைம்ல அப்ப இதுகளால நம்மளுடைய தமிழ் வேதத்துல இன்னும் அதை எந்த பகுதியில் சரிப்படுத்தப்பட வேணும். அதுல இருக்கிற அந்த விளக்கங்கள் இன்னும் எப்படி தமிழாக்களுக்குள்ள நான் கொண்டு போய்க்கல அது ஈஸியா இருக்கும். ஏன்னா எனக்கு தமிழ் பைபிள்ல நாங்கள் வாசி கொண்டிருந்தோம், அதனால இங்கிலீஷ் பைபிள் பிரசங்கப்படுற இடத்துல போய்க்கல அங்க இருக்கிற அந்த சொல்லுகள் விளக்கங்கள் இன்னும் ஒரு ஒளியூட்டங்கள் சரியா இருக்குது. அப்ப அதை விளங்கி கொள்றதுக்கு தான் நான் அங்க போறேன். இதே ஒரு ஆபிக்குரிய மனநிலை. நீ ஏன் அங்க போற? நான் அங்க போறேன், எனக்கு இங்கிலீஷ் வந்துடும். இங்கிலீஷ் வர்றதுக்காக இங்கிலீஷ் சர்வீஸுக்கு போறேன். உண்ட நோக்கம் என்ன? இந்த பூமியில நாம இங்கிலீஷ் தொண்டு தெரிஞ்சா தானே எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரலாம். அப்ப இங்க போயாவது இங்கிலீஷ படிச்சு கொள்ளும். ஆவிக்குரிய ஆராதனைய பூமிக்குரிய நோக்கத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். போக்கஸ் பல பேர் இப்படி பார்த்து இருக்கிறோம். நான் சும்மா இந்த கதை விடையில நான் கதைக்கிற அவளும் பல பேரை பார்த்ததுதான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். அதுக்காக இங்கிலீஷ் சர்வீஸ் பக்கம் போகாம விட்ட நாங்க போக கூடாது இருந்தாங்களே. போரையாக்களோட நோக்கம் எல்லாம் உண்டு, தாங்கள் இங்கிலீஷ் ஆட்களோட சேர்ந்து இங்கிலீஷ் கங்கிரிகேஷன் இங்கிலீஷ் என்ற அந்த 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 அவமானமே அவருக்கு ஒரு புகழ்ச்சி. மற்ற பக்கம் எனக்கு தமிழ் சர்வீஸுக்கு வர்றதுக்கு டைம் இல்லைன்னா அந்த டைம் கிளாஸ் எனக்கு அப்படியும் கொஞ்சம் வருது. அப்ப அதனால ஒரு சர்வீஸுக்காக நான் போயிடணும், இங்கிலீஷ் சர்வீஸுக்கு போயிட்டு நான் கிளாஸுக்கு போகலாம். அப்ப என்ன நோக்கத்துக்கு நீ சர்வீஸா பயன்படுத்துற? உங்க போக்கஸ் படிப்பும் தற்காலிக இந்த பூமியும், அதுக்கு மூடலா நீ இங்கிலீஷ் சர்வீஸ பயன்படுத்து. இன்றைக்கு வரைக்கும் நாசமா தான் கிடக்குற. எப்படிப்பட்ட யாக்களை பார்க்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் உயிரில்லை யாக்களுக்கு. அதுல ஆவிக்குரிய மனநிலையும் மாம்சத்துக்குரிய மனநிலையும் இப்படித்தான் வித்தியாசப்பட போகுது. ஆவிக்குரிய மனுஷன் மனநிலை இருக்கிறார்கள் பூமிக்குரிய விஷயங்களையே ஆவிக்குரிய நோக்குக்காக தான் பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. அதே நேரம் ஆவிக்குரிய விஷயங்களை இன்னும் ஆவிக்குரிய வாழ்றதுக்காக தான் பயன்படுத்துவாங்க. ஆனா மண்ணுக்குரிய மனிதர்கள் மண்ணுக்குரிய நோக்குக்காகத்தான் ஆவிக்குரிய விஷயத்தை பயன்படுத்துவார். அதே நேரம் அவர்கள் மண்ணுக்குரிய நோக்குக்காகத்தான் மண்ணுக்குரியதையும் பயன்படுத்திக் கொண்டார். வேற ஒரு நோக்கமே இல்லை. அவர்களுக்கு ஆவிக்குரிய சிந்தனையே இல்லை. பேசிக்கா
அதைத்தான் பிலிப்பியர்ல இப்ப நாம எல்லாம் என்னத்துக்கு நாம வேதத்தை படிச்சு நாம வேதம் ஒரு ஆவிக்குரிய விஷயம். வேதத்தை ஏன் நீங்கள் படிக்கிறீங்க? வேதத்தை நான் படிக்கிறது அவற்ற ஆர்கியூமெண்ட் எப்படி பிழையண்டு நான் காட்டி அவரை பிழையாக்கணும். இப்ப வெளியே அந்த ஆள் சொன்னது வேதபூர்வமான சத்தியமா இல்லையா என்றதுக்காக நீ பைபிள் படிக்கல. நீ பைபிளை படிக்கிறது இன்னும் ஒரு ஆளை பிழையண்டு நிரூபிக்கிறதுக்காக. நீ அந்த மனுஷனை ஆத்மா ரட்சிக்கப்படணும்ன்றதுக்காக பைபிளை படிச்சு ஆர்கியூமெண்ட் படிக்க இல்லை. அப்படிதான் சில பேர் என்னது இப்ப நாங்கள் கொழும்பு யூனிவர்சிட்டியில படிக்கல, அங்க இருந்த ஒரு பிக்கு பைபிள் எங்கட ஜபங்கள் இதுகளுக்கெல்லாம் அந்த பிக்கும் வந்து இருந்து ஏன் பைபிளை படிக்கிறதால மற்ற சமயத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் தான் அந்த பிக்கு சொன்னது. நல்ல விஷயம் ஐயா. ஆனா அவன் தான் கிறிஸ்தவம் எங்களோட ஜபங்கள் மற்ற கிறிஸ்டியன் மூவ்மெண்ட் அந்த கொழும்பு யூனிவர்சிட்டியில வராம இருக்கணும்ன்றதுக்காக நின்றையா. அப்ப அவன் நோக்கம் ஃபுல்லா பைபிளை படிக்கிறது, பைபிளை தலைக்கு மேல வச்சு வாழ்க்கையா இருக்கிறவங்களை அந்த இடத்துல இருந்து தோற்கடிக்கணும்ன்றதுக்காக. அது ஒரு அவிசுவாசி. ஆனா இதே விசுவாசிகளோட சேர்ச்சுக்களை இருக்கிற நாம செய்யலாம். நாம ஏன் வேதத்தை படிக்கிறோம், ஏன் நாங்கள் ஏனைய ஆவிக்குரிய மனுஷர்களுடைய பிரசங்கங்களை கேட்கிறோம் என்றா இங்க இருக்கிற சத்தியத்தோட இன்னும் பல ஆவிக்குரிய மனுஷர்களுடைய சத்தியங்களை நாங்கள் கேட்கிறதால இன்னும் ஆவிக்குரியவர்களா ஆயிடுவோம் நாங்க. அதானே நல்லது. அது நல்லது. ஆனா ஆவிக்குரியவர்களே இல்லாத கரிஸ்மெட்டிக்கும் பெண்டிகோஸ்டும் சாகர யாக்கள் என்று வேத முடிவண்ண யாக்களுடைய பிரசங்கங்கள்ல நாம ஒரு நாள் கேட்க போறது இல்ல. அதுல நாம கேட்கிறோம்டா அதுக்குடைய அர்த்தம் ஒன்று அவர் போதகராயிருக்கணும். ஏன் அவர் போதகராயிருக்கணும்? போதகர் தான் தெரியும் அங்க பிழையான விஷயங்கள் என்ன ஓடிக்கொண்டிருக்குது, அதை எச்சரித்து அப்படி சபையை வழி நடத்த வேண்டது. அதுதான் பவுலப்போஸ்தலன் பல பேற்ற விஷயங்களை படிச்சிருந்தார். பல பிழையான அவிசுவாசிகளுடைய விஷயங்களை படிச்ச அவன் போதகர். அதனால அவன் போதக சமத்து அங்க சபையாக்களை எச்சரிக்கிறதுக்கும் அதனிடம் அந்த ஃபீல்ட்ல இருக்கிற மெட்ரியாக்களுக்கு அதை எதிர்த்து முன்வைக்கிறதுக்கும் அவனுக்கு அது தேவைப்பட்டது. சாதாரண ஆடுகளுக்கு அந்த அளவுக்கெல்லாம் எதிர் என்ன நடக்குது கொள்ளுது என்றது அவசியம் வேற டைம் இல்லையா அவளுக்கு இருக்காது. அயல இல்ல நமக்கு மற்ற என்ன சொல்ற மற்ற ஆக்கள் என்றது யாரு அங்கதான் பாயிண்ட் நமக்கு தொடங்குது. மற்ற ஆக்கள் யாரு? ஆவிக்குரிய மனுஷர்களும். ஆவிக்குரியவன் என்றா என்ன? பூமிக்குரிய சிந்தை இல்ல, ஆவிக்குரிய சிந்தை. ஒரே விசுவாசத்தில் நிற்கிறார்கள். அது ஒரே விசுவாசம். ஆபேல் முதல் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு விசுவாசம். அதான் இந்த விசுவாசம். இது நாங்கள் அதான் நான் சில நேரம் சில பேரை நாங்கள் சொல்லிடுறோம் இல்ல, சில ஆட்களோட தொடர்பை நிப்பாட்டுங்க. நமக்கு இந்த இடத்துல ஆட்கள் இருக்கிறீங்க ஏண்டா உங்களுடைய தொடர்பு கடைசியில அந்த ஒரு சத்தியத்திலிருந்து வழி விலகி போற ஆட்களோட இருக்குது. அதனால தயவு செய்து அதுல நிப்பாட்டு, இல்லாட்டி அது இன்னும் நாசமா போயிடும். எங்களுக்கு தெரியும் நமக்கு ஒன்னஸ் பெண்டிகாஸ்டல் அல்லது ஜெகோவா விட்னஸ் இப்படிப்பட்ட ஆட்களோட நாம தொடர்புல எடுத்துனாங்க. நாம ஓடியும் அவங்களே வீட்டை வருவாங்க பக்கத்துல. அப்படி வந்திருக்கேக்கல அப்ப அண்ணா அந்த ஜெகோவா விட்னஸுக்கு பதில் சொல்ற மாதிரி என்ன புத்தகம் இருக்குது நாங்கள் சரி உனக்கு நம்ம தேவையில்லை என்று நான் சொல்ல இல்லை. ஆனா ஐயா உண்ட வேலையில போக்கஸ் பண்ணு. அப்படி யாராவது வந்தா சொல்லு, எந்த வீட்டை காட்டி விட நான் ஏண்டா அந்த மாதிரி பிழையான ஆட்களோட டீல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் மூளையும் இல்ல, வளர்ச்சியும் இல்ல, நீங்க போகவே இல்லை பேசிக்கா. அதனால அவங்களோட வேண்டாம். ஆனா நீ இந்த பர்சனல் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு அறிவுக்காக ஒரு அளவா தெரிஞ்ச ஒன்றுமே தெரியாம இருக்க எல்லாரும் அவங்களோட அடிப்படை பிரச்சனை என்ன இது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு புத்தகம் தாரன்னு சொல்லி புத்தகம் நான் கொடுத்தேன் நான். ஆனா அவங்களோட கலைக்க வேண்டாம். ஏன் அவங்களுடைய ஃபுல் விஷயம் என்னன்னு சொல்லி உனக்கு வரலாறே தெரியாது. அவங்க எப்ப யாரு எத்தனையாம் ஆண்டு என்றது ஒன்றும் தெரியாது. ஏண்டா ஒரு மனுஷனை நாம முழுக்க மதிக்கணும் என்றா அவர்களுடைய ஹிஸ்டரி தெரியணும். நமக்கு ஹிஸ்டரி தெரியாம அவன் பின்னணி தெரியாம அவன் எங்கிருந்து வாரான்னு தெரியாம அவனோட பைபிளை நாம கதைக்கிறார். ஏண்டா அவங்களோட போக்கஸ் ஃபுல்லா
பிழையான அந்த பொய்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி கடவுளுடைய மக்கள் வாழ்க்கை அழிக்கதான் அனுப்பப்பட்டு இருக்கிற அந்த பேய் குட்டிகள். அதனால மெய்ப்பனை தெரியும் மந்தைகளுடைய பகுத்தறிவும் மனோவிருத்தியும் என்ன இருக்குது, அதனால தேவையில்லை நிப்பாட்டு. அதனால சரி இனி நான் கதை கேள நான் சரி. அதனால இன்றைக்கு வரைக்கும் கடவுளுக்குள்ள வளர்ந்து சந்தோஷமா தான் இருக்கிறோம். ஆனா அந்த சொல்ல அன்றைக்கு காட்டி இன்றைக்கு இல்ல ஒன்று வித பைபிள் அங்கேயும் இப்படி சொல்லுது, இதுவும் இப்படி சொல்லுது, அவர் சொல்றது சரியா, இவர் சொல்றது சரி, இது என்ன இது இப்படி வரையில என்ன நடக்குது, கடைசியில என்ன பிரச்சனை? அதுக்கு அழைப்பில்லை. மற்றவனுக்கு ஆகிய பண்ணி மற்றவனோட போதிக்கிறதுக்கு நீங்க போத வரவிருக்கிற யாரோ இல்ல, அதனால போதத்தை விட்டுடு. ஆனா என்னத்த அந்த அந்த மண்ணான மனசு என்ன இல்ல, இவர்களை எப்படியோ நாம அதை உடைக்கணும். அதை யோ நீ அதை உடைக்கிறத விட்டு போட்டு முதல்ல சொந்த குடும்பத்தை கட்டு. இதான் நான் சொன்னது. சொந்த குடும்பத்துல அப்ப நீ சரியான ஃப்ரீயா இருக்கிற போல இருக்க. உனக்கு பிஸியா இருந்தா உங்க குடும்பம் உங்க வேலை உங்க விஷயங்கள்ல நீ போக்கஸ் இல்லையேண்டா தான் இப்படி ஆக்களோட எல்லாம் கதைச்சு கொண்டு டைம் கிடைக்குது. அதெல்லாம் நிப்பாட்டு என்று சொல்லி கடவுள் கிருபையால நாம தப்பி கிடந்த கிடையும் உழைச்ச சம்பளம் இப்ப எவ்வளவு கடவுளங்களை கொண்டு நிப்பாட்டி இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏண்டா அந்த பாயிண்ட் நாம வேதத்தை மற்ற ஆக்களை வெல்லறதுக்காக படித்து கொண்டிருக்கிறோமா என்றா நல்ல விஷயம். அது உண்ட அழைப்பான் இப்ப கேள்வி. மற்றவனை வெல்றது ஆத்மாவை வெல்லுறதுல நீ என்ன போதக வரம் இருக்கிறையாளோ அல்லது உனக்கு அப்படிப்பட்ட இயலுமைகள் இருந்ததுக்கு வேதங்கள் அப்படி தேவை உண்ட சிம்பிள் விஷயம் என்ன? நாங்கள் ஆடுகள் எங்களை வேதபூர்வமா வழி நடத்தி கொண்டு ஒரே விசுவாசத்துல போய்கொண்டிருக்கோம். இந்த உங்களோட கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இந்த போதகத்துடைய நம்பரை தானே தயவு செய்து அவரோட கதைச்சு கொள்ளுங்க. அவரோட கதை கேட்கல வேணும்னா எனக்கு டைம் தான் நானும் பார்க்கிறேன். நான் சில பேர போயிருக்கிறேன். வா பக்கத்துல இது என்னுடைய ஏண்டா அவங்க நெடுக குழப்பேறாரு. நாமல் டைம் அம்மினக்கட்டு போயிருந்து கதைச்சு இதெல்லாம் கடைசியில அந்த அங்க இருக்கிற அந்த பிடுங்குப்பாடுகள் விஷயங்கள் எல்லாம் தெரியுது. அதாவது அவர் அதுக்குள்ள சொதப்புறாரு. அவர் அதுக்குள்ள வடிவா ஆகிமன் வைக்கல இல்ல. ஐயா அந்த ஆத்மாக்க பரிதவிக்கிறேன் அவங்களுக்கு விஷயம் விளங்குல. அவங்க அவ்வளவுதான் மூளை. அதனால வேதம் சும்மாவே எல்லாருக்கும் விளங்காது. அதுலயும் படிப்பு முழுங்கில்லாத பைபிளை தூக்கி கொண்டு வந்துட்டா இப்படி இருக்கும். அதனால இது மற்றது வரலாறும் தெரியாது அவங்களுக்கு. அப்ப ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரியும் என்னட்டு பைபிளை இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அது சரிதான். ஆனா எந்த நோக்கம் என்ன? அந்த ஆத்மாவுக்கு வேத வசனத்தை ஆணி அடிச்ச மாதிரி கொடுத்து விட்டுட்டு கடவுளே ரட்சியும். எங்களுடைய ஆடுகளை அந்த விஷயத்துல எங்க வேதம் காட்டப்படுறது சரியான தெளிவா உண்டு பண்ணுது. அப்ப அதுக்கு எனக்கு சில பேர் நீங்கள் ஹெல்ப் பண்ணி இருந்த நீங்கள் ஏன்னா தேவை எந்த பக்கத்தால கள்ளச்சாவல் உள்ளுக்கு நுழைவீனமோ அதை உடைச்சறிக்கணும் நாங்கள். அப்ப இல்ல பேசாம சத்தம் போடாம இருந்திருக்கலாம் அந்த நாடுகள். இல்ல 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 இதுல என்ன விஷயம் இருக்கு. அப்ப இதுல நாம வடிவா கிளியர் பண்ணிக்கணும். இப்ப கிளியர் பண்ணுறதுக்கு என்ன தேவை? அந்த வேதம் போதிக்கிறதுக்கான வரம் எனக்கு கடவுள் தந்திருக்கிறாரா இல்லாட்டி போதருக்கு தந்திருக்கிறாரா? அந்த ஆளை நோக்கி நகர்த்த வேணுமே தவிர இல்லாட்டி அணுகுபார் உனக்கு என்ன பிசினஸ் இதை பற்றி நீ நாசமாப்போ இல்ல. பேதுருக்கு அதுதான் சொன்னார். ஆண்டவரே இவன் விஷயம் நான் தருமறைக்கு மகள் கொண்டா உனக்கு என்னடா அதை பற்றி உண்ட வேலையை மட்டும் நீ கேட்டது பேது கேட்டது சக அப்போஸ்தலன் விஷயத்தை பற்றி உண்ட வேலையை மட்டும் உண்ட வேலை போதக வேலை இல்ல, உண்ட வேலை போதிக்கிற வேலை இல்ல, உண்ட வேலை உண்ட குடும்பத்தையும் வேலையையும் குடும்பத்தையும் கட்டுறா அவளத்தோட நின்று மிச்சப்படி தாமல் தலை. அப்ப இப்படித்தான் மண்ணான மனநிலையில இருக்கிறார்கள். இப்படி தேவையில்லாத அந்த வேத விஷயங்களை வேதத்தையும் ஜபத்தையும் மண்ணுக்காக அதாவது அந்த வெள்ளம் ஆத்மாக்களை வெல்றவன் ஞானம் உள்ளவர். கடைசியில உந்திய ஆத்மா நாசமா போற அது என்னடா ஞானம் இருக்குது? அது ஒரே சத்தியத்துல இருந்து நீ விலக தொடங்கின அதான் அந்த மண்ணான மனநிலையில சில பேர் ஓகே அப்ப நம்ம ரிஃபார்ம் டாக்களே அப்ப நாம பார்ப்போம். நீங்க ரிஃபார்ம் சொல்லுறீங்க என்ன? அப்ப ரிஃபார்ம் அப்ப நாம மன்னார்ல இருக்கிற ரிஃபார்ம், கொழும்புல இருக்கிற ரிஃபார்ம், அங்க இருக்கிற ரிஃபார்ம் நாம் அந்த ரிஃபார்ம் இருக்காங்கன்னு சொல்லுறது நாங்கள்ல. அப்படி ரிஃபார்ம் சேர்ச்சஸ் இருக்கு அங்க நாங்கள் வந்தது ஐயா. இப்ப நாங்கள் எந்த மனுஷன் பேரை கெடுக்கிறதுக்கு நாம யோசிக்கிறது இல்லையா? அதுல இது அவ்வளோட சரி. அப்ப
வேதத்தை ஆராயிற நேரத்தில் வேதத்தை நம்முடைய ஆத்மாவுக்கு அந்த விஷயம் வேதபூர்வமா இருக்குதோ, பெரோயா மக்கள் மாதிரி பவுலப்போதும் பிரசங்கிக்கிறது வேதபூர்வமா இருக்குதா என்றதைத்தான் பார்த்தாங்களே தவிர அவங்க தெசலோனிக்கே சேர்ச்சுக்கு கோல் பண்ணி கடிதம் எழுதி அல்லது கொண்டு சபைக்கு கடிதம் எழுதி பவுலப்போஸ்தலன் என்றவர் சரியாத்தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறார் அதெல்லாம் கேட்கல. அவங்க வேதத்தை திறந்து வச்சு ஒத்து வரணும், பகுதிகள் எல்லாம் சரியா இருக்கணும், அதோட பிரின்சிபல் என்ன ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு போது அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அப்போஸ்தலன் பிரசங்கமும் வேதத்துக்கும் ஒத்துதான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அதால நற்குணசாலிகளாய் விளங்கினார்கள். ஆனா இந்த துக்குணம் என்ன? அது ரிஃபார்மா? வவுனியால ஒரு ரிஃபார்ம் எடுத்து கதைச்சு இப்படி அதுகளை கேட்டு கதைச்சா பிறகு அவன் ஆராதனை இப்படி செய்யறது இல்லையாமே. அப்ப இப்ப பாயிண்ட் என்ன? என்னத்துக்கு கதைக்கிறோம்? நாம குமாரனுடைய செயலுக்கு ஒப்பாக மாறுறதுக்கு கதைச்ச நாமள, இல்லாட்டி நாம செய்கிறது புல போல கிடக்குதுன்றதுக்காக கதைச்ச நாமள? அங்கதான் மண்ணான மெனநிலையாது. மண்ணுக்குரியவர்கள் அவர்கள் வேதத்தையும் அந்த வேத வசனத்தோட சம்பந்தப்பட்ட மனுஷர்களை தங்களுடைய இந்த பூமிக்குரிய இலக்குக்காக யோசிச்சு அதை பயன்படுத்தி கொண்டிருக்க இருப்பினா கவனிச்சு கொள்ளணும் நாமல். அதனால நான் சொன்ன ஒரு கதைக்கு அப்படி இப்படி ஆக்கள் இருக்கிறாங்க, நாங்களும் மங்கான் இருந்தது அவங்களோட நாங்களே தொடர்புல இல்லை. அவங்க எவ்வளவு மண்ணானே ஆக்கள் என்றது நான் காட்டுறேன். குடும்ப ஜபமே தேவையில்லை என்று சொல்ற ஆக்கள், ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபம் ஜெபிக்க தேவையில்லை என்று கதைக்கிற ஆக்கள் உனக்கு விளங்குதோ? அவங்க வேலையே உடைச்சு போட்டுட்டு போறையார்கள். ஓய்வு நாள் கச்சட்ட நாள் அதை என்ன செய்யறது, சில வேளையில ஒன்றும் செய்யலாம், அதில் நீங்கள் டியூஷனுக்கு போகும்போது விடுறையாக்கள். அவங்களுக்கு கெத்தர நாளை பற்றி ஒரு அவங்க தாங்கள் பேப்பர்ல வாசிக்காம இருப்பாங்க அந்த நியூஸ் பேப்பர். ஆனா சபைக்கு வாரியாக்களை கேட்டா நீ போ பரவாயில்ல படிக்க போ என்ன செய்கிறது சொல்லி கண்டினியூஸா உடைக்க வச்சாங்க. இருந்துட்டு வாழ்க்கைக்கு அவசியமானது அது ஒரு சண்டே தான், அதோட சரி அல்லது கவனம் என்று சொல்லி அதோடைய நோக்கங்கள் எல்லாம் வடியா அதுகளோட என்ன அது கடவுள் அப்படி சொல்லி இருக்கிறாரோன்னு கேட்கிற யாக்கலாவாங்க. அதனால எல்லாம் வழியா குருடர் சும்மா ரிஃபார்ம் தூக்கி பேரை மட்டும் போட்டுட்டு இருக்கிற டிஃபார்மேஷன் ஆனாக்கள். ரிஃபார்மேஷன் இல்ல டிஃபார்மேஷன், சீர்கட்டையாக்கள். கவனம் கொஞ்சம் உத்துப்பார், அவங்களோட வாழ்க்கை எப்படி போகுது, குடும்பம் எப்படி போகுது, ஆட்கள் எப்படி இருக்கணும் பார்ப்பேன். அதே மாதிரி தான் நடக்குது. அதனால சரி ஐயோ இவங்க 10 கட்டளைக்கே முரணாத்தானே இருக்கிறாங்க கடவுள். அப்ப என்ன இப்ப நம்மளோட விஷயங்களை நாம ஆவிக்குரிய விடயங்களையே மண்ணுக்குரிய விஷயங்களுக்காக பயன்படுத்துறார். மண்ணுக்குரிய யோசனை என்ன? மாம்சத்தின் வெளியரங்கமா இருக்கிற விபச்சாரம் பேசுறது நம்ம சுத்தம் காமவியாத விட்டுடுங்க. விக்கிராராதனை, பில்லி சூன்யம், அதாவது பகைகளுக்கு, விரோதங்களுக்கு, கோபங்களுக்காக ஆவிக்குரிய விஷயங்களை அதை பயன்படுத்திக் கொள்றது. இவருக்கும் இவருக்கும் கூடி பிரச்சனை இருக்கு, இவரும் இந்த பிரச்சனையை தீர்க்க உன்ன கடவுள் வைக்கல. நீ யாரு? நீ முதல் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒழுங்கா நடத்தடாப்பா. சொந்த குடும்பத்தையே நடத்த தெரிய வக்கில்லாத நீ என்னத்துக்கு மற்றவனும் இப்படி 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 இருக்கிறான்னு யோசிக்கிறேன். முதல் அதை அப்படியெல்லாம் நாங்கள் சில பேரை நாம எழுதுகிறோம். சில பேருக்கு நாம கண்டினியூஸ் போக்கஸ் பண்ண ஆட்களுடைய குடும்ப ஜபங்கள் எப்படி இருக்குது, சில பேரை செடிக்கவே தெரியாது. அப்படியான ஆட்களுக்கு அவங்க கடவுளோட எப்படி கதைக்கணும்னு தெரியாது. ஆனால் பைபிள் பற்றிய பைபிள் நான் அதையெல்லாம் சொல்லிடுறேன். சில பேர் உங்களுக்கு தெரியும், நான் உங்களை பற்றி தான் கதைக்கிறேன். ஆனா கடவுளுக்கு இப்ப நாம எவ்வளவு தப்பி இப்ப ஜபிக்க விட்டா வருகிறது ஜபம். இப்ப முந்தி இப்ப எழுதாட்டி அளவுக்கு விளங்குது எப்படி செபிக்கிறது. ஆனா அந்த காலத்துல செபிக்கவும் தெரியாது. ஆனா வாய்கடிய பைபிளை பயன்படுத்துகிறோம். மனுஷன் செபிக்கும் அங்க. அப்ப வீட்டை அப்ப ஆள்றது மனுஷ். அப்ப கடைசியில பிரச்சனை எங்க வரப்போகுது? இவன் என்ற சொல்லி கீழ்படுகிறாரு. இவன் நீ கடவுளோட கதைக்கிறதுக்கு உன் குடும்பத்தை நடத்த தெரியாது, உனக்கு செபிக்கவும் தெரியாது. ஆனா பைபிள் தெரியும் ஆக்களோட. அதனால வேண்டாம் நிப்பாட்டு. இதெல்லாம் முதல் கடவுளோட கதைக்கப்படாது, ஆக்களோட கதைக்கிறதுல விட்டு போட்டு இப்படி எல்லாம். ஏன்னா மண்ணான மெனனில அங்க தான் இன்னும் ஆவிக்குரியவனாக இருக்கிறதுக்கு ஆவிக்குரியல பயன்படுத்த யோசனை இல்ல. ஆவிக்குரியல பயன்படுத்தி இன்னும் எப்படி பிணக்குகள், விரோதங்கள், கோபங்கள், பிரிவினைகளை உண்டு பண்றதுல யோசனை.
இது மண்ணான மனநிலை அல்ல. சோ நாம சரியான கவனமா இருக்கணும். இது இந்த 6வது குறியாட்டி, 6வது அடையாளம், மேலானவைகளுக்காக மண்ணுக்குரியவைகளை நாம பயன்படுத்துவோமா அல்ல? மேலானவைகளில நோக்கமா கொண்டு மண்ணுக்குரியவைகளை நாங்கள் பயன்படுத்துவோமா, அல்லது மண்ணுக்குரியவைகளில நோக்கம் கொண்டு மேலானவைகளை அதுகளுக்காக பயன்படுத்துவோமா? சோ நாங்கள் எந்த மனநிலை, ஆவிக்குரிய மனநிலையா மண்ணுக்குரிய மனநிலையில இருக்கிறோமா? நாங்கள் அப்படி முந்தி வாழ்ந்திருந்தா எத்தனையோ அது அது ஆடுகளுடைய நிலைமைகள் தெரியும், ஆடுகளுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் விஷயங்கள். ஆனா சில வேளையில ஆடுகள் சிலது அதான் ஆசிரியனுக்கு மறைக்க வேண்டாம் என்று என்ன விஷயங்கள் வந்தாலும் அது வேதபூர்வமா பைபிள் சம்பந்தமா கடவுள் காரியம் என்று வந்தா அது கட்டாயம் யாருக்கு தெரியணும்? ஆசாரியனுக்கு தெரியணும். ஏன்னா ஆசாரியன் தான் அங்க அந்த ஆடுகளுக்கு பொறுப்பு. இங்க நாமல் ஒருவர் நமக்கு போதவர் மாதிரி இல்லை, நம்மளை மேய்க்கிறையாக்களும் இல்லை. அதனால திருப்பி நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஒன்றும் மறைக்க வேண்டாம். ஆசாரியனுக்கு தெரியணும் விஷயங்கள். அதுல சில பேர் நேர்மையா என்னோட நேர்மையா நடந்த சகோதரர்களும் இருக்கிறீங்க இல்ல, மற்றாக்கள் நேர்மை இல்லாம இருக்கிற. ஆனாலும் திருப்பி சொல்றேன், நம்மட கவனத்துக்கு வராம வேத சம்பந்தமா, சபை சம்பந்தமா, கடவுள் சம்பந்தமா நீங்கள் ஏதாவதோட தொடர்புகள்ல நாம் இருக்கிறோம்னா இந்த நோட்டீஸுக்கு வரும். அதான் இந்த யூடியூப்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டாம்னு நான் சொல்றது காரணம், அதுகள்ல தேவபக்தியான ஆக்களை எடுக்க இயலாது. அப்படி தேவபக்தியான ஆக்களா இருந்தா நம்மள மாதிரி வரலாற்று விசுவாசத்துல நிற்பாங்க. வரலாற்று விசுவாசத்துல நின்றா அவங்க கட்டாயம் 10 கட்டளை கீழ்ப்படிவாங்க. 10 கட்டளை கீழ்ப்படிவ ஆக்கள் என்றா முதலாவது ரெக்கமெண்ட் பண்றது நான் தான் இருப்பேன் அவங்களோட பிரசங்கத்தை கீழே. அல்ல, அதனால நம்மகிட்ட சரியான கவனமா இருக்கணும். 10 கற்பனை என்ற உடன்படிக்கையோட சம்பந்தப்படுறாங்களா இல்லையான்றதான் கேள்வி. அதுல முழுக்க அர்ப்பணிச்சு கடவுளுக்கு பிரியமா ஆவிக்குரிய மனுஷர்ல இருக்கிற ஆட்களுடைய விஷயங்களுக்கு நாங்கள் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் அதை கேள் என்று சொல்றோம். அந்த புத்தகங்களையும் வேண்டி தாரோம். எத்தனை புத்தகங்கள் வேண்டித்தான் பாலாடது, மற்றது பலவித டிரான்ஸ்லேஷன். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த ஆட்கள் அந்த வரலாற்று விசுவாசத்தில் நிக்கிற ஆட்கள். அவங்களோட புத்தகங்களை வாசிக்கிற ஜேசி ரயில், பரிசுத்தம், ஜோனோவனுடைய அந்த பாவம், இதெல்லாம் வாசிக்கலாம் எங்களுக்கு தெரியுது. அது அவங்க 10 கற்பனைக்கு அவங்க வாழ்க்கையில கை கொண்டு மனச்சடிப்படி கடவுளுக்கு முன்னால வாழ்ந்தார்கள். அதனால அப்படிப்பட்ட பிரசங்கங்கள்லாம் சரி, அதுதான் வேதபூர்வமானது. அதை விட்டு போட்டு நாம மற்ற ஒரு நாம கேட்கறது கூடாது, கேட்கவும் அவசியம் இல்லை. என்ற நாம ஒன்று காலத்தை பொல்லாத இருக்கிறபடியால் நாம ஆதாயப்படுத்தப்படுது, நாமல் பொல்லாமல் செய்கிறோம். அதனால நாங்கள் இன்னும் தேவந்த கோபம் நமக்கு மேல நின்றுடும். என்ன அடுத்தது ஆசாரியனுக்கு அதை பற்றி அறிவுத்தலை கொடுக்காம நீங்கள் அதுகளில் ஈடுபட்டா அது இன்னும் மறைவு, அது இன்னும் நேர்மை இல்லை. அப்ப கடவுள் இன்னும் பிரச்சனை ஆக்குவார் உங்களோட குடும்பத்துல. அப்ப பிரச்சனை வரைகளை நமக்கே பிரச்சனை வருதுன்னு எனக்கும் தெரியாம இருக்கும். ஆனா பழசில பிரச்சனையா தான் இருக்கு. அப்ப ஏன் கடவுளே என்று நாம பிறகுதான் ஆண்டவர் சொன்ன மாதிரி இல்ல, அது அறைக்குள்ள சொல்லப்பட்டது கூரைக்கு மேல சொல்லப்படும், அந்தரங்கத்தில் கதைக்கப்பட்டது வெளியரங்கமா சொல்லப்படும். கத்தராக வெளியில கொண்டு வரைக்கலாம். அடப்பாவில் இவ்வளவு பிரச்சனையுமா இருந்து நமக்கு தெரியல, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்க அதை எப்படி கையாளுறோம்னு சொல்லுவோமே. அதனால மண்ணுலக மனநிலையான ஆக்கள, பரலோக மனநிலையான ஆக்கள கிறிஸ்துதாமே இந்த அடையாளத்தினூடாக நம்மளை ஆராய்ச்சி பார்த்து நாம கத்தருக்குள்ள பெலப்பட வாழ, அவருக்கு பிரியமா வாழ கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென், ஆமென்.